முதல்லயே முன்னாடியே பார்த்துப்போம். ஷடங்கம் அப்படின்னு 6 அங்கம், அதுக்கப்புறம் உபாங்கங்களா 4 இப்படிலாம் சொல்லப்பட்டது. அதில் அந்த வேதத்தில் அதோட பெருமையை தான் பார்த்துட்டு வரோம். அதுக்குள்ளே போன மாதம் பார்க்கல, நடுப்புற எதுவாக இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் பிரேக். இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் தொடர்ந்து ஒன்று பார்த்தாலோ கேட்கறதுக்கோ பொறுமை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்பப்போ நடுப்புற கொஞ்சம் இன்டர்வல் விடணும். வேடிக்கையாக இருக்குது. தீட்சிதர் காலத்தெல்லாம் உபன்யாசத்தை நினச்சா, அனந்தரம் தீட்சிதர் காலத்தெல்லாம் நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. அவளே உட்காந்து குறைஞ்சது 4 மணி நேரமானும் உபன்யாசம் பண்ணுவா. கேட்குறவாளும் 4 மணி நேரம் உட்காரணும், 8 மணி நேரம் உட்காரணும், 6 மணி நேரம் உட்காரணும். இது 4 மணி நேரம் ஒரு செஷன், அப்புறம் இன்னொரு 4 மணி நேரம் இன்னொரு செஷன். இப்படி இல்லாமல் ஒரு காலத்தில் நடந்திருக்கு. கச்சேரின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மதுரை சோமு அப்படின்னு ஒரு வித்வான், அவருக்கு ஆரம்பிக்க தான் தெரியும், எப்போ முடிப்பார் அவருக்கே தெரியாது. அவர் முதல்லே சொல்லுவார், எப்போ முடியும் மங்களம் எப்போ பாடுவேன்னு மட்டும் கேட்காதீங்க, வேறதானு பாடணும்னா சொல்லுங்க. விடிய விடிய கச்சேரி, மதுரை சோமு கச்சேரி பல பேர் கேட்டிருக்கலாம். ஆரம்பிச்சாக்க அநேகமாக 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா, இது எதை காமிக்கிறது அப்படின்னா, அவளுக்குலாம் என்னதான் உடம்புல அப்படி ஒரு ஸ்டாமினா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். டெடிக்கேஷன் எல்லாருக்கும் பொறுமை இருந்தது முதல்ல. இப்போ எது முதல்ல போச்சுன்ற பொறுமை தான் போச்சு. ஒன்றுமில்லை, சிக்னலில் அவனே காமிக்கிறான் இத்தனை செகண்ட் 60, 59, 58, 57 அப்படிங்கிறதுக்குள்ள அதுக்குள்ளேயே தின்னு ஆடி குச்சிருவாடா, என்ன பண்ண போறா, பயமா இருக்கு. பக்கத்துல எனக்கு பயமா இருக்கு. மஞ்சள் போட்டுருக்கிறதையே பாதி பேர் ஓடி போயிட்டான். நீங்க இந்த பக்கம் இருக்கணும்னு ஓடுறான், அந்த பக்கம் இருக்கணும்னு ஓடுறான். எல்லாரும் ஓடணும்னா எங்கேருந்து ஓடுறது? இப்படிலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படிதான் இருக்கு. பெரியவா உபன்யாசம் பண்றனாலே அப்படிதான். பெரியவாளுக்கு உபன்யாசம்னே இல்லை, எது பண்ணினாலுமே அவருக்கும் ஆரம்பிக்க தான் தெரியும், முடிக்கிறது எப்போன்னு தெரியாது. பூஜை பண்ண ஆரம்பிச்சாருன்னா அந்த வாளுக்கெல்லாம் இன்னமே வயிற்றுல கத்தி கதம் உடைச்சு பசி கிசின்னு இருக்கு. நல்லூர் கண்பாட்டிகள் அப்படின்னு இருக்கு. நல்லூர் கண்பாட்டிகள் என்ன பண்ண, பெரியவா வந்த புதுசு, பெரியவாளோட பரமகுரு நாள்லேருந்து மடத்தில் கைக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அதனால பெரியவாளோட ரொம்ப சீனியர். பெரியவா பூஜைக்கு போனாக்க, பூஜைக்கு போயிட்டு முடிச்சாருன்னா பரவாயில்ல, இவர் போகிறதுக்கே இவர் போகிறதுக்குள்ள எப்போ போறாருன்னு தெரியாது. ஸ்நானத்துக்கு போயிருக்கா, அங்கே யாரோ வித்வான்கள்லாம் வந்தா, இவன் வந்தா அவளோட பேச ஆரம்பிச்சுட்டா. அது பேசினா எப்போ முடியும் தெரியாது. சரி, வந்தவாளுக்கான ஒரு இங்கீதம் வேண்டாமோ, பாவம் மேற்கொண்டு காரியங்களாம் இருக்கு, அதனால நம்ம அப்புறம் பூஜை முடிஞ்சப்பறம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு அவளுக்கு அவசரம். பார்த்த இந்த வித்வான்களோட பின்னால ஸ்நானத்துக்கு போனா இன்னும் ஸ்நானம் பண்ணுறது இப்படி தண்ணிடணும், என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலான்னு வந்து அங்கே ஒரு கோஷ்டி உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு. உடனே கனவாட்டிகள் சொல்லிகிட்டே வந்த, அண்ணா கோச்சுக்கோ, இன்னும் ஸ்நானமே ஆகலையா, எப்போ ஸ்நானம் ஆகி எப்போ பூஜை ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சு எப்போ ஆகாரம் அப்படின்ட்டு அவர் இந்த வந்தவர் ரகசியமா சொல்ல தரல. அவருக்கு பாவம் கொஞ்சம் ஸ்ருதி, பெரிய ஸ்ருதி கத்திகிட்டே வந்தார். கூட கையில் பெரிய அங்கதான் இருக்கா, காதில் விழுந்துரு போகுது, அடக்கமா பேசும்போது அப்படின்னு. நான் என்னடா தப்பா சொல்றேன் அப்படின்னே சொல்லிட்டு அந்த போயிட்டார். உடனே அன்னைக்கு என்ன பண்ணினா, பெரியவா பூஜையெல்லாம் முடிச்சுட்டா. உடனே ஸ்நானத்துக்கு போனால் பூஜை முடிச்சுட்டா, எல்லாம் பண்ணிட்டா. அதுக்குள்ள மேனேஜரை கூப்பிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா. அது தெரியாது என்ன அப்படின்னா, அன்னைக்கு சாயந்தரமே மேனேஜரை கூப்பிட்டு, நீ ஒன்று பண்ணுங்கோ, நாளையிலேருந்து நான் 10 மணிக்கு பூஜைக்கு வந்து உட்கார்றேன்னா பாருங்க, அப்படி நான் உட்காரலைன்னா அல்லூர் கணவாடியோட வயசானவர், அவருக்கு யாராலும் ஒரு கஷமில் விட்டு ஒரு குண்டியில் ஒரு சாத்தை வச்சு ஒரு ரசத்தை பண்ணி ஒரு 12 மணிக்கு ஒரு ஆகாரத்தை பண்ணி வச்சுருக்கோம். அவர் பாவம் பசித்தாங்க.
அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா. இது அல்லூர் கணபதிகளுக்கு தெரியாது. மறுநாளைக்கு 11:30 மணிக்கு மாமா சாப்பாடு ரெடி, நீங்கள் வரலாம். எப்படின்னா சாப்பாடு ரெடியா, எனக்கு என்ன தனியா? என்னடா அது வழக்கம் இல்லாத இடத்துல என்ன வழக்கம் அப்படின்னா வேடிக்கை. அதுதான் ஆச்சரியம். இவர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 11 மணிக்கு பூஜை ஆரம்பித்து 4 மணிக்கு முடிப்பார். ஒரு நாளைக்கு 8 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு தான் முடிப்பார். எப்போ ஆரம்பிப்பார் எப்போ முடிப்பார் தெரியாது. அப்படி இருந்தால் கூட அநேகமாக 8 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு முடித்தார் அப்படின்னா பெரியவா லைஃப்லேயே 87 வருஷத்துலேயே தானே ஒரு நாள் 2 நாள்னு எண்ணிவிடலாம். வேறு வழி இல்லாத எங்கேயானு ஊருக்கு கிளம்பி ஓடணும் அப்படின்னா தான் உண்டு. இல்லை அல்பத்வாதசியாக இருந்தால் உண்டு, அது புண்ணியத்தை கட்டிக்கும். அல்பத்வாதசியாக இருந்தாலும் ராத்திரி நாமளா இருந்தால் நாளை காலத்தால் வெளிக்காலத்தால் 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு இன்னிலேருந்தே கவலைப்படுவோம். நாளைக்கு 4 மணிக்கெலாம் எழுந்திருக்கணும், நாளைக்கு 4 மணிக்கெலாம் எழுந்திருக்கணும் அப்படின்னு ராத்திரி 8 மணிக்கே படுத்துருக்கணும், எல்லாம் பண்ணணும். பெரியவா அது என்ன பண்ணும், அல்பத்வாதசி மறுநாளைக்கு 7 மணிக்கு பிட்ச பண்ணணுங்கிறதுனால ராத்திரி சீக்கிரம் காரியம் நடக்காது. ராத்திரி காரியமே 1 மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுநாள் காத்தால காரியமே 7 மணிக்கு முடிக்கணும். இப்படி இல்லாதான் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒருத்தரும் ஒன்று தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டாங்க. பெரியவா சாப்பிடாத இருக்கணும், அது பட்ட கெட்ட, அது பிரம்மஞானி, அதுக்கு எது வேணால் பண்ணலாம். சரீரம் காய கிளேசமானது. ஆனால் மற்றவெல்லாம் மனுஷா தானே, கிரஸ்தா தானே, எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஒருத்தரும் சாப்பிட மாட்டாங்க. பூஜாயி 2 கால பூஜாயி பெரியவாளுக்கு பிக்ஷை ஆனதுக்கு அப்புறம் தான் மற்றவாழ்லாம் எல்லாருமே சாப்பாடு அப்படின்னு ஒரு நியமம் வச்சுருந்தேன். அதனால அது என்னடாது புது வழக்கமாக இருக்குது, எனக்கு என்ன புது சாப்பாடு, இன்னும் பூஜாவில் பெரியவா பிக்ஷாவில் அதுக்கு இல்லை பெரியவா ஒத்துருவா அப்படின்லாம் பண்ண மாட்டேன். என்ன பண்ணா எங்களுக்கு தெரியாதுமாம்மா, மேனேஜர் சொன்னேன் தயாராக பண்ணி வச்சுருக்கு, நீங்கள் உட்காராந்தா உட்காரலாம். நேராக மேனேஜர் சொன்னேன், என்ன நீங்கள் இன்னும் உத்தரவு பண்ணிடலாம், எனக்கு தனியாக ஒரு சமையல் பண்ண சொல்லி எதுக்கு அப்படின்னா, அவனே எனக்கு தெரியாது நம்பாட்டிகளை பெரியவா உத்தரவு என்ன அது ஒத்தரா போனால் இவன் பேர் அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்னு எதுக்கு பெரியவா பண்ணான்னு என்ன கேட்டால் என்ன தெரியும், பெரியவாளுக்கு தான் தெரியும். உடனே என்ன பண்ண நேராக பெரியவாள்கிட்ட போகணும். இன்னும் வடஞ்சரா உத்தரவான், இன்னும் எனக்கு தனியாக சாப்பாடு வச்சுருக்கு, என்ன நான் தான் சொன்னேன் எதுக்கு, இல்லை எனக்கு ஒரு நாளை போல முன்ன பின்ன ஆகுது, 3 ரூபாய் வயசாகிடுது, அதனால் பசி தாங்காது, அதனால தான் நான் தான் சொன்னேன் பையன் மேனேஜர்கிட்ட சொல்லி கனவாட்டியோட பாருங்க, நான் 10 மணிக்கு பூஜைக்கு உட்காந்து காலை அனுப்பிட்டு பூஜை முடிஞ்சு கொடுத்துன்னா ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ண வேண்டாம். அப்படி தாமசம் ஆகும் போல இருந்ததுன்னா கனவாட்டி எடுத்து 12 மணி 11 மணிக்கெல்லாம் ஒரு ஆகாரம் பண்ணி போட்டுருமோன்னு சொன்னேன். அதனால இது சொன்ன உடனே புரிஞ்சு விட்டேன். நேற்று எனக்கு சொன்னதை காதில் விழுந்துருக்கு. அவள் பாட்டுக்கு ஏதோ சாட்சியோட பேசிட்டுதான் நினச்சிருக்க, அதுதான் கூட சொன்னேன், அது இங்கே காதில் விழுந்துடும் அப்படின்னு விழுந்துடுத்து. அதனால் தண்ணி இருந்தது கனவாட்டிக்கு, அழுத நமஸ்காரம் பண்ணேன். நான் இன்னைக்கு சொன்னேன், இதுதான் பெரியவா விட்டுனேன், பெரியவா ஒன்றும் சொல்ல அதுக்காக தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை உங்களுக்கு வயசான சரீரம் நிறையா கைங்கரியம் பண்ணிட்டு அதுக்காக சொன்னேன். நான் நேற்றுக்கு சொன்னது எனக்கு புரிக்கிறதுக்காக சொன்னேன். நான் எல்லாமே போகிற கேட்டேன், வயசாகிட்டு எனக்கு இன்னும் என்ன இருந்தால் என்ன போனால் என்ன உடம்பு என்ன இருந்தாலும் என்ன இல்லை. நான் சொன்னது பெரியவாளுக்காக சொன்னேன். பெரியவாளுக்கு தான் பீடத்துக்கு வந்து சின்ன வயசு இப்படி காலத்தில் வேலை ஆட்ட வேலையில் சாப்பாடு சாப்பிட்டு அப்படி கொண்டு இருந்தால் உடம்பு தாங்கணும். அது சரீரம் தானே தாங்கணும், தாங்காது. இன்னும் நிறையா நாள் தாக்கு பிடிச்சாங்க. இன்னும் ஏகப்பட்ட காரியம் எங்களுக்கெல்லாம் ஏதோ சாப்பிட்றோம், எங்கள் காரியத்தை பண்ணோம், சாப்பிட்டு போய் படுத்துக்கலாம். ஆனால் பெரியவாளுக்கோ அப்படி இல்லை. பெரியவா உடம்பு தாங்கணுமே, அவளுக்கு சக்தி இருக்கணுமே, இந்த லோகத்துக்கு நிறையா நாள் இருந்து அனுகிரகம் பண்ணணுமேங்க இருக்காருன்னு சொன்னீங்க. இல்லை எனக்கு பசிக்கிறது, அதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு அழுதா பெரியவாளுக்கு ரொம்ப உருகினான். காரணம் என்ன ஒரு தரிசனம் பாரு, பெத்த தாயார் மாதிரின்னு இருக்காங்க.
நம்ம சாப்பிடலங்கிறதுக்காக அவள் வருத்தப்படுறா, நம்ம தூண்டலைங்கிறதுக்காக இல்லை. அப்படி தப்பாக தப்பாகவே நான் சொன்னதோட தாற்பயம், நான் சொன்னதோட லட்சியம் தெளிவா உடம்பு வாழறதைங்கிறதுக்காக சொன்னேன். அது வரக்கூடாது, அதுதான் முக்கியம். உடம்புனா அதுக்கு தான் தெளிவாட பார்த்துக்கணும், அதுக்காக சொன்னேன். பல நேரத்தில் அவள் காரியங்களை முடிச்சுட்டா நிறைய காரியம் இருக்குன்னு நிறைய நாள் பண்ண வேண்டியது, அதுக்காக சொன்னேன். உடனே தெளிவா மறுநாள்லேருந்து நாள்னு 10 மணிக்கு பூஜை கேட்பான். இது எத்தனை நாளைக்கு போச்சுன்னா ரொம்ப நாள் போகாது. ஏன்னா தனவாடி சொல்லிட்டாரேன்னு அவர் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு. ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணால் அதுக்கப்புறம் பழைய குடிக்கட்டி தான். இது பெரியவாளோட நேச்சுரலாக இருக்கும். அதாவது வேறு ஒன்றும் வேணும்னுலாம் பார்க்கறது இல்லை. அடுத்து மேனேஜர் என்ன எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண, எல்லாருக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு. இனியாவது இன்னைக்கு சாப்பாடு உண்டானது இல்லை, இல்லையானது இல்லை, இருக்குமானது இல்லை, இல்லைன்னு பரவாயில்லைக்கெல்லாம் சௌரியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதோ அவார்டுக்குள்ளே பேசிட்டு பெரியவாளை எப்படி டயத்துக்கு எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது. அதனால சொன்னேன், பெரியவா கொஞ்சம் பரவாயில்லைக்கெல்லாம் சிரமமாக இருக்குது, பத்தாள்லாம் பாவம் எல்லாரும் தீர்க்க வாங்கிட்டு தான் சாப்பிட்றதுன்னு ஒரு நேமாக வச்சுருக்கா. அதனால் காலகாலத்தில் எல்லாம் பண்ணால் சௌரியமாக இருக்கும். என்ன பண்ண முடியாது. இல்லை கரெக்டாக ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு பூஜை முடிச்சு 1 மணிக்கு ஆகாரம் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு தீப நமஸ்காரம், 6 மணிக்கு பூஜை 8 மணிக்கு இப்படி தான் பண்ணா அப்படின்னு ஒரு டைம் டேபிள் சொன்னேன். ஓ டைம் டேபிள் போட்டு காரியம் பண்ண முடியும். டைம் டேபிள் போட்டு காரியம் பண்ண வேண்டாம், பண்ணினா வரவாடுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு இதோடு நிறுத்திருக்கலாம். உடனே என்ன பெரிய வாழ்க்கை, இப்போ நான் பூஜைன்னா வரவா சௌரியத்துக்கு போடணுமா இல்லை ஏன் சௌரியத்துக்கு போகணும். ரெண்டாவது இப்படி கேட்டோன்னா அவர் என்ன பண்ணார், இன்னொரு மடம் அதை பற்றி சொல்லி, அந்த மடத்தெல்லாம் பார்த்தா வரும் டாட்டான அந்த வேலைக்கு நடக்கிறது ஆஃபீஸ் மாதிரி இருக்கு நடக்கிறது அப்படின்னு. அப்போ எல்லாரையும் அங்கேயே போச்சு. யார் இங்கே விட்டா போக சொல்லுவோம், அங்கே நல்லா இருக்கலையோ சிஸ்டமேட்டிக்காக இருக்கலையோ போகணும். இங்கே இது சொன்னால் மேனேஜர் கொஞ்சம் சுவாதீனமாக பேசுகிறார் பார்த்துக்கலாம். இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது, இவர் ஏதானும் சொல்லி ஒரு டயத்துக்கு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரலாம்னா இவர் முன்னையும் போக மாட்டேங்கிறார், பின்னையும் போக மாட்டேங்கிறார். எங்கேயானு அங்கே போக சொல்லேன் அப்படின்னா அவர் பார்க்க அவளுக்கு போக தெரியாதானே, ஏதோ இங்கே ஆசையாக இருக்கு, இங்கே இருக்குங்கிறதுனால தானே என்னமோ இருக்குன்னு தானே வர அப்படின்னா, அப்போ வந்தாக்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். அவளுக்கு சௌரியமாக அங்கே இருந்துன்னா போகணும்னு சொன்னால் போக மாட்டா, இல்லை இங்கே தான் வரணும், இங்கே வந்தால் இந்த சௌரியத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்னு இது சொன்னோன்னு அப்புறம் கடைசி வைப்பாங்க. இதாவது என்னமோ கரெக்டாக என்னமோ டைம் டேபிள் போட்டு சொல்கிறீங்க. காரியம் 8 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கணும், 11 மணிக்கு முடிக்கணும், 12 மணிக்கு சாப்பாடு போகணும், சாயந்தரம் 8 மணிக்கு ஆரம்பிக்கணும், முடிக்கணும், சாப்பிடணும். என்ன மடமா இல்லை ஹோட்டலா சரவணமாக தானே 8 மணி ஆனால் சாப்பாடு ரெடின்னு போகிறது. உடனே ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் வேணும்னு தான் பண்ணுறேன். எனக்கு மட்டும் தெரியாது இருக்கான்னு பரவாயில்லைக்கெல்லாம் சிரமமாக தான் இருக்கும், ஏதோ அங்கெல்லாம் நல்லா நடக்கிறது, எல்லோரும் நல்ல பேர் வாங்கிக்கிறோம், நம்மளும் இதெல்லாம் தெரியாதா எனக்கு, நான் வேணும்னு தான் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இவரோட என்ன பண்ண முடியும், இல்லை வேணும்னு தான் அடிச்சாட்டி பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணாதீங்க, வேணும்னு பண்ணாதீங்கன்னு யாரையான்னு சொல்ல முடியுமா, வேணும்னு தான் பண்ணுறேன். நீ சொல்கிறாப்புல பண்ணேன்னு வச்சுக்கோ, இப்போது எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிக்கவே முடியாது. அதனால் இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாத இருக்கிறதுனாலே எல்லாருக்கும் என்ன ஆறாங்க, ரெடியாக இருக்கா, அலர்ட்டாக இருக்கா. இப்போ நான் டான்னு நீ சொல்கிறாப்புல பண்ணேன்னு வச்சுக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா பூஜைக்கு கூட்டம் வருது, நாளையிலேருந்து 12 மணி ஆச்சுன்னா தீர்த்த பிரசாதம் 12:10க்கு சாப்பாடு அப்படின்னா எல்லாரும் 12:549 தான் மடத்துக்கே வருவாங்க. 12 மணிக்கு தான் இறங்குவாங்க. இப்பயே எங்கள் உட்காந்து அப்போ
அப்படின்னு அவள் சீரியல் கீரியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவாள். எப்போ மணி அடிக்க போகிறோம் தீவானம் எல்லாருக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்னா டைம் இருக்கும். இலை போடுற நேரத்துக்கு வந்தால் போகிறோம், இவர் தீர்த்தத்தை உதிர்நீ எடுத்த நேரத்துக்கு கையை நட்டினா போகிறோம் அப்படின்னு வருவா. அப்புறம் நீனும் நான் தான் பூஜையை பார்த்துருக்கணும். சந்திரமணீஸ்வருக்கு யார் தரிசனம் ஆடியன்ஸ்னு நீனும் நான் தான் பூஜை பண்ணுறோம். நீ வேற தீராது மடத்தில் மேனேஜராக இருக்க அவெல்லாம் மணி அடிக்கிறா இருக்காங்க. இப்போ நான் இப்படி பண்ணுறதுனால தான் இவள் காத்தாலேருந்தே ஆரம்பிச்சிருவோன்னு உட்காந்துன்றதுனால எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதோட இல்லை, வீட்டுக்கு அவர் இல்லாத உட்காந்து இப்போ என்ன பண்ண போகிறா, அந்தந்த டயத்துக்கு இங்கே வந்து வைக்கிற அப்படின்னு போனாள்னா அதை போய் பிடிச்சிட்டு போகிறது, லௌகிகம் பிடிச்சிட்டு போகிறது வீட்டில் அது இல்லாத இருக்கா. இன்னொன்று இப்படி 3 மணிக்கு 4 மணிக்கு அப்படின்னா தீர்த்தம் வாங்கினா சாப்பிடணும்னு பசி வயிற்றுக்குள்ளே இப்போ தெரியுது பசின்னா என்ன கொடுமைன்னு. அது இல்லாத டான் 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்துருந்தாள்னா தாயே பசிக்குமான்னு அவனால வாசலில் கத்தினான்னா மனசில் ஏதாவது ஈவரமாக வருமா? வராது. எந்த ஒரு விஷயம் மனுஷனுக்கு மட்டும் தான் அனுபவிச்சாதான் அதோட கஷ்டம் தெரியும். கஷ்டம் மட்டும், சுகத்தை மட்டும் அடுத்தவா அனுபவிச்சாலே எனக்கு வந்துடும். கஷ்டம் மட்டும் நம்ம அனுபவிச்சாதான் தெரியும். பசின்னா என்ன அப்படின்னா நமக்கு 4 நாளைக்கு பசிக்கிறது சாப்பாடு கிடைக்காது பின்னாடினா அப்போதுல பசிச்சா சாப்பாடு கிடைக்கலன்னா எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு அப்படி தெரிஞ்சாலே யாராலும் பசின்னா உடனே அடுத்தவாடை கொடுக்கணும்னு தோணும். அடுத்தவா கஷ்டத்தை அதுக்கு நம்மளால பரிகாரம் சொல்லணும், ஏதாவது பண்ணணும்னு தோணும். அது இல்லைன்னா அப்படியே வரட்டு மனசு அப்படியே கருங்கெல்லாம் போயிடும். அப்படி இருக்கக்கூடாது, இவாளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நானும் வேணும் தான் பண்ணேன். எனக்கு மட்டும் என்ன வேணும்னு தெரியாதானே, எல்லாரும் பசிக்கும் பசி தாக்காதானே. நீங்கள் வந்து பார்க்கணும் அசௌகரியம் தான் என்ன. அப்போதான் இவர் தெய்வத்தோடு சொன்னான்னா யாரானே ஏதாவது 2 பேர் பண்ணணும்னு தோணும். இல்லையா இவர் 12 மணிக்கு டான்டான்னு சாத்த போட்டு எல்லாரும் அன்னதானம் பண்ணுங்க அப்படியே சித்திட்டம் போடுங்கன்னா எவன் கொடுக்கும்? ஒருத்தரும் ஒன்றும் பண்ண மாட்டான். இதுவே தான் ஆச்சாரியன் சங்கராச்சாரியன் என்னென்ன நம்மளை அறியாதையே நம்மளை சன்மார்க்கத்தில் தள்ளுறது, கொண்டு போய் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுன்னு இருக்கும். பார்த்தசாரதி அப்படின்னா சுவாமி என்ன வெறும் பேர் ஓட்டுறதுக்காக வந்து ஒன்றும் இல்லை. எதுக்காக பார்த்தசாரதி அப்படிங்கிற அந்த கோலத்தில் நாம் ஏன் அவரை இருக்கிறோம்னு நம்மளை இந்த தர்ம வழியில் ஓட்டின்னு போகிறோம். அதுக்கு டிரைவராக இருக்க கூட அவர் ரெடி. நம்மளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும், அதுதான் அதோட லட்சியம். அதை போல தான் நீங்கள் ஆச்சாரியங்கிற பதமும் நமக்கு தான் அர்த்தம். நம்மளை எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். அப்படின்னா இப்படின்னா நாம் என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ண வேண்டியது நம்மளை மாதிரி இருந்து காமிக்கும். அதனால தான் தெரியும் அப்படி தான் பண்ணிடலாம். அதை சில சமயங்களில் வெளியிலையும் சொல்லியிருக்கேன், வேணும் தான் பண்ணுறேன். அப்படி எல்லாரோட லட்சியமும் ஒன்றா தான் டெஃபினிஷனும். அதில் இந்த உயர்ந்ததான இந்த வைதீக மதத்தில் அந்த வேதம்தான் பிரமாணம் அப்படின்னு, அந்த வேதத்தில் அதுதான் உயிர், மற்றது எல்லாம் அங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வேதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு முன்னாலேயே சொல்லியாச்சு. அந்த வேதத்தில் சொன்ன முக்கியமான இன்னொரு விஷயம்தான் இன்றைய தலைப்பில் முக்கியமானது என்னென்ன, யாகம் அப்படிங்கிறது, யஜ்ஞம் அப்படிங்கிறது. வேறு எந்த மதத்திலையும் சொல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த வேதத்தில் வைதிக மதத்தில் சொல்லிக்கிறது. யாக யஜ்ஞங்களை சொல்லியிருக்கு. யாகம் யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவோம். யஜ்ஜினாலே வழிபடுறதுன்னு அர்த்தம். அந்த யஜ்ஜிங்கிற வார்த்தையிலேருந்தே வந்ததுனால யஜ்ஞம் யஜ்ஞம்ங்கிறோம். அதனால தான் எழுதுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, யஜ்ஞம் அப்படின்னு யஜ்ஞம்னு எழுத மாட்டான், யஜ்ஞம்னு எழுதுவான். ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதுறவா. இதனால எதை வழிபடுறோம் அப்படிங்கிற எல்லா மதத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் இந்த மதத்துக்கும் இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, முதல்ல வித்தியாசத்தெல்லாம் சொல்லிட்டு வரா. வித்தியாசத்தில்
மற்ற மதங்கள்லாம் இது மாதிரி யாகம் யஜ்யம்னு ஒரு வழிபாட்டை சொல்லல, இதுல சொல்லியிருக்கு. ஏன் சொல்லிட்டு அப்படின்னு, மற்ற மதங்கள் எல்லாம் கடவுள் ஒத்தரே அப்படின்னே சொல்றது. ஒரே ஒரு கடவுள், பரம்பொருள் பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த சனாதன மதத்துல வேதத்துல பரம்பொருள் ஒண்ணுன்னு இதுதான் முதல்ல சொல்லிட்டு இருந்தா கூட, பிரம்மம் ஒண்ணுன்னு சொன்னதோட இல்ல, பரம்பொருள் ஒண்ணுன்னு சொன்னதோட இல்ல, இப்படி நானாவிதமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலையுமே அதுதான், ஏன் நீனுமே அதுதான் சொல்லிட்டு அத்வைதம் வரைக்கும் அப்படிதானே போறது. இது ஒண்ணுன்னு சொல்ற நீனே அதுதான்ப்பா அப்படின்லாம் சொல்லி இருக்கு. அந்த அளவுக்கு ஒண்ணுங்கிறத நம்ம வரைக்குமே இறக்கின்னு வந்துருக்கு. அப்படி இருந்தா கூட இன்னும் என்ன சொல்றதுங்க, பல தேவதைகளை சொல்லியிருக்கு. இந்திரன்னு சொல்லியிருக்கு, வாயுன்னு சொல்லியிருக்கு, குபேரன்னு சொல்லியிருக்கு, வருணன்னு சொல்றது, அக்னின்னு சொல்றது, இப்படி பலவிதமான தேவதைகளை சொல்றது. பலவிதமான தேவதைகளை சொல்லி அவாவாளுக்குன்னு தனித்தனி காரியங்களையும் சொல்லியிருக்கு. இவாவாளுக்கு இந்தந்த வேலையை செய்யறா அப்படின்னு சொல்றது. அப்படி செய்யறா அப்படின்னா எதுக்காக செய்யறாங்க? இவாளுக்கு காரியம் செய்ய முடியுமா அந்த சர்வசக்மனான பரம்பொருள் நியமிச்சிருக்கு. எதுக்கு நியமிச்சிருக்கு? இப்படி நானாவிதமான பிரபஞ்சத்துல இத்தனை ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ணினதுனால இவாளுக்கு அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு சப்ளை பண்ண வேண்டியிருக்கு. இவாளுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு, இவாளை ஒழுங்கா பார்த்துக்க வேண்டியிருக்கு, என்னெல்லாமோ பண்ண வேண்டியிருக்கு, நிர்வாகம் பண்ண வேண்டும். அப்ப நிர்வாகம் பண்ணணும்னா யார் வந்து பண்ணுறது? எல்லாத்துக்கும் அந்த பரம்பொருளே ஏற்றாப்புல வந்து கரண்டியை தூக்கி நிற்க முடியுமா? பண்ண முடியாது, தேவையில்லை. அதனால அது சர்வசக்தனா இருக்கிறதுனால பல பேரை டெலிகேட் பண்ணி அவாவாளுக்குன்னு சில சில விஷயங்களை கொடுத்துருக்கு. அப்ப என்ன பண்றது? தேவதைகள் காரியம் பண்றது எதுக்காக? இந்த பிரபஞ்சத்துல உள்ள ஈஸ்வர சிருஷ்டியில உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒழுங்கா என்னென்ன வேணுமோ அது கிடைக்கிறதுக்காக. இதுக்காக தான் இதுதான் அவளோட வேலை. இந்திரனுக்கு மழை வேணும் அப்படின்னா, இந்திரனுக்கு அதிதேவதை அப்படின்னா எதுக்கு அவர் மழை வேணும்? வேடிக்கை என்னன்னா, இந்திரன் இப்ப மழை பெய்யறதுனால அவருக்கு நயா பைசா லாபம் கிடையாது. ஏன்னா இவர் பெய்யற மழை அவர் லோகத்துல பெய்யாது. துர்பிக்ஷம் தேவலோகேஷு அப்படின்னு வேத வாக்கியம், வேதமே சொல்லுது. தேவலோகத்துல என்னென்ன துர்பிக்ஷம்ங்கிறது நம்ப முடியுமா? யாரும் தேவலோகத்துல நாம என்னமோ காமதேவன் இருக்கு, கல்பவருஷம் இருக்கு, ரங்க இருக்கா, ஊர்வசி இருக்கா, அது இருக்கு, இது இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுங்க? துர்பிக்ஷம் தேவலோகேஷு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அங்க தண்ணி கிடையாது. சஹாரா அங்க வாட்டர் கிடையாது. மெட்ராஸ்ன்னு வேணா வச்சுக்கலாம், எல்லாம் இருக்கு, ஆனா தண்ணி மட்டும் கிடையாது. பிளாட்டோட வேலை என்ன அப்படின்னு ஒண்ணும் இல்லை. ஸ்கொயர் ஃபீட்டு 1 லட்சம் தான், 1 கோடி தான், 1.5 கோடி தான். தண்ணி அது மட்டும் நீங்க தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம வீடு தான் கட்டி தருவோம். தேவலோகமா எடுத்து தேவலோகத்துல தண்ணி கிடையாதான். அப்ப என்னென்ன தண்ணினா எங்க இருக்குங்க? மனுஷாரோட வீட்டுக்குள்ள தான் இருக்கான், கிணத்துல இருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்ப தீர்த்த முழுக்கணும் மனுஷாரோட வீட்டுக்குள்ள இருக்கு, கிணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லு. அப்போ இந்திரன் மழை பெஞ்சான்னா இந்திரனுக்கு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப அத்தனை மழையும் நமக்கு தான் புரியும். இப்படி ஒவ்வொரு தேவதைகளும் அவ பண்ற காரியத்தினால அவளுக்கு ஒரு பிரயோஜனம் ஒன்று இல்லை. ஆனால் அத்தனை பிரயோஜனமும் இங்க உள்ளவாளுக்கு. இது ஈஸ்வரன் பண்ணின நியதி. சரி, அவ அப்ப பண்றா அப்படின்னா நமக்கு வேணுங்கிற காரியத்தை பண்றாளோ இல்லையோ, அப்போ என்ன பண்ணுங்க? இதே ஈஸ்வரன் என்ன பண்ணீங்க? அவ உனக்கு தண்ணி வேணும்னா அவன் கொடுக்குறாரா? இனிமே உனக்கு இனிமே வீட்டுல அடுப்பு கேஸ் எரியணும்னா அவர் கொடுக்குறாரா? அத்தை பண்றாரா? உனக்கு வேணுங்கிறது எல்லாம் அவர் பண்றாரா? அப்ப என்ன பண்ணுங்க? நீ பிரதியா என்ன பண்ணு? அவளுக்கு வேணுங்கிறது நீ பண்ணு. அவளுக்கு வேணுங்கிறது நான் பண்ணணுமா? நம்ம தேவதைகளுக்கு ஆகாக ஊங்கள் சக்திகள் அவள்லாம் நமஸ்காரம் பண்ணா போறாதா? அவளுக்கு நான் என்ன பண்ணுங்க? அவளுக்கு நீ பண்ணினாதான் சாப்பாடு.
அப்போ நான் என்ன பண்ணணும், அதுக்கு யாகம் பண்ணு, யஜ்ஞம் பண்ணு, வழிபடுறதுன்னா இதுதான். இப்படி வழிபடு, இந்த ரூபத்தில் வழிபடுறது அப்படின்னா இனிமேல் பூவை போட்டு இனிமேல் மணி அடித்து தீபாவளி காமிச்சு இதுக்கு பேர் இல்லை. இதை பண்ணுறதே காரியங்களை வந்து அவளோட கடமைகளை பண்ணுறதே சாஸ்திரம் சொன்னபடி நம்மளோட டியூட்டிஸை பண்ணுறதே வழிபாடு தான், யஜ்ஞம் தான். அவளுக்கு ஆகாரம் நீங்கன்னு கொடுக்கணும் அப்படின்னா என்ன சார் இது ஒன்றும் பொருத்தமாக இல்லையே அப்படின்னு. அவள் சர்வசக்தி நம்மளை விட தேவதேவன் இந்திரனுக்கு எவ்வளோ சக்தி, வருணனுக்கு என்ன சக்தி, ஆஹா ஊகு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சக்தி இருக்கிறா. எனக்கே சாப்பாடு வாதான் போடுறா, எனக்கே தண்ணியை வாதான் கொடுக்குறா, எல்லாம் வாதான் பண்ணுறான்னா அவளுக்கு வணங்குற அவளே ப்ரொடியூஸ் பண்ணிக்க தெரியாதா? அதுக்கு மட்டும் நம்மளை வந்து எதிர்பார்க்கணுமா? இல்லை, அவளுக்கு கொடுக்க தான் தெரியும், அவளுக்கு வணங்குறது எடுக்க தெரியாது. ஏன்னு அதுதான் ஈஸ்வரனோட வேடிக்கை. அப்படி ஒன்று பண்ணி வச்சுட்டு ஜீவராசிகளே பார்த்தீங்கன்னா பல கோடி ஜீவராசிகள். ஒரு பூனையை விட நாய்க்கு பலம் ஜாஸ்தியா இருக்கு, நாயை விட குதிரைக்கு ஜாஸ்தியா இருக்கு, குதிரையை விட மனுஷனுக்கு ஜாஸ்தியா இருக்கு. இப்படி ஒன்றை விட சக்தி ஜாஸ்தி ஆகிட்டே போறத மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் இந்த ஈஸ்வர சக்தியில இருக்கிறதுலயே நிறைய சக்தி உள்ளவதான் தேவதைகள். அப்படி இருந்தா கூட நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விதத்துல லிங்க் இருக்கு, லிங்க் இருக்கிறதுனாலே பரஸ்பரம் யாருக்கும் மியூச்சுவலா ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கு. ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டியது, இன்னொருத்தர் மீது அதுக்கு வேற பிரதியா வாங்கிக்கணும். இந்த பரிவர்த்தனை இல்லாத ஈஸ்வர சிருஷ்டியில ஒரு ஜீவராசிகளும் கிடையாது. எந்த ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, நீங்க இனிமே என்ன பண்றீங்கன்னா பால் வேணும் அப்படின்னா மாடு உங்களுக்கு பாலை கொடுக்குறது, உங்களுக்கு எல்லாம் பால் வேணுமா, நெய் வேணுமா, தயிர் வேணுமா, மாடு கொடுக்குறது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுங்க, எனக்கா பாலை லிட்டரா கொடுக்குறது, கையில கொடுக்குறது, வெண்ணெயை கொடுக்குறது, நெய் கொடுக்குறது, அதுக்கு வேணுங்கிறது அதே பண்ணிக்கிட்டுமே அப்படின்னா முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, நம்ம போய் இனிமே அதுக்கு தண்ணியை வச்சு புண்ணாக்கு போட்டு வைக்கல போட்டு கல்ல போட்டு நம்ம ஏதாவது பண்ணினோம்னா அது ஒன்னே கொடுக்கறது. இப்படி ஏதோ ஒண்ணு இந்த பரிவர்த்தனை இல்லாத உலகத்துல எந்த ஜீவராசிகளுமே இல்லை. அத போலதான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் இருக்கிறதுலே சக்திமானா இருக்கிற தேவதைகளா இருந்தாலும் அவளுக்கு நம்மளோட ஒரு பரிவர்த்தனை இருக்கு. என்னன்னா நமக்கு வணங்குறது அவ கொடுத்தாள்னா அவளுக்கு ஆகாரத்துக்கு நாம கொடுத்தோம். இந்திராய ஸ்வாஹா, நிருதயே ஸ்வாஹா, அக்னியே ஸ்வாஹா போட்டாதான் அங்க பெயர் ரொம்பும். இது என்னென்ன, இதுதான் வேடிக்கை, விசித்திரம். ஈஸ்வரன் அப்படி சிருஷ்டி பண்ணி வச்சிருக்க. அவ்வளவு சக்தி படைச்சவாளா இருந்தா கூட அடுத்த வாளுக்கு சாப்பாடுகளோட தனக்கு வேணுங்கிறத பண்ணிக்க முடியாது வச்சிருக்க. அதுக்கு எதிர்பார்க்கிறாப்புல நம்மளை வச்ச. இப்ப நமக்கு தலைதறிக்க வந்து மூலியம் வேணும் இல்லையா? மருத்துவம் நெஞ்சிடும். நாளைக்கு ஷோக்கு எல்லாத்துக்கும் தானே வரணும். மழை பெய்ய மாட்டேங்கிறனா கட்சிக்காரன் உறுதி வந்துருமா இல்லையா? நமக்கு வரணுமா இல்லையா? ஆனா யாருக்கான வந்திருக்காங்க. ஏன்னு இப்படி இந்த கண்ணு பார்க்க முடியாத கண்ணுக்கு என்ன பண்ணாங்க, யாரை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காளோ அவ நேருக்கு நேர் மீட் பண்ண முடியாத ஒரு வசதியும் பண்ணி விட்டுருக்க. இந்த தேவதைகளுக்கு பெரிய அனுகூலம் என்ன பண்ணாங்க, அவளை சர்வசக்தனா படிச்சு எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறாப்புல வச்சுன்னா அவளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கூட அம்மா தைய நான் இந்திரம் வந்திருக்கேன் பசிக்கிறது சாப்பிடுமோன்னு கேட்க முடியாத நம்ம கண்ணுக்கு தெரியாத வச்சுட்டு என்ன பண்ணுங்க, மரியாதையே சாம்பு போடலன்னா போட்டா சாப்பிட்டு ஒழுங்கா இருப்பான், போடலைன்னா என்ன பண்றோன்னு நான் வரட்டும் மே மாசம் வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு சத்தம் போடாத காரியம் இருக்கும்போது இப்படி ஒரு விசித்திர லிங்க் நமக்குள்ள அப்படிதான் பண்ணி வச்சிருக்க. இதைத்தான் ரசிக்கிறா பெரியவா. இப்படிலாம் பண்ணி வச்சுட்டாரு பாருங்க. ஒருத்தர் சண்டை நேருக்கு நேர் மோத முடியாத. நீ மிஞ்சி போனா ஒன்னால கோவம் வந்ததுன்னா என்ன பண்ணலாம், இன்னும் 4 தடவை வர்ண ஜபம் பண்ணலாம், கத்தலாம். அது தவிர வேற ஒன்னாலும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. சரி நமக்கு இப்படி கர்வம் வந்துட போறதுன்னு இப்படி சரி அவளுக்கு ஏதாவது வந்துட போறதுன்னு என்ன பண்ணணும்னா அது என்ன பண்ணிருக்காங்க, ஐயோ ஒத்தும் கத்து சட்டையெல்லாம் வராத இருக்கணுமே, யாகம் பண்ணாதீங்கன்னு சொல்லாத இருக்கணுமேனு அவளுக்கு பயம் இருக்குன்னு நிறையா பண்ணுமோன்னு சொல்லணுமே.
ஒரு தெய்வத்தின் பொருள் வந்தா போறாது, நாலு சங்கராச்சாரியாரா வரணுமே அப்படின்னு அவருக்கு கவலை அவார்டு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்றாப்புல வச்சிருக்காரு. இது எங்க உலகத்திலேயே அப்படிதான் இருக்கு. இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா, நாம பரிவர்த்தனையில பார்க்கிறோம், நம்ம ஊர்ல என்னென்ன கிடைக்கலையோ இங்க உடனே பெட்ரோலே இல்லையா, உடனே கல்ஃப்லேருந்து வாங்க. சரி அவன் என்ன எனாமத்துக்கு கொடுத்துருவாட, என்கிட்ட மேல மிஞ்சி இருக்குன்னா ஒழுக்கம் வாங்க. அங்க என்ன பண்ண திரும்பினோடலாம் கடத்தை தோண்டினாக்க மாத்திரை போர் போடலான்னா பெட்ரோலாக வந்துடுது. ஆனால் என்ன பண்ணுறது, என்ன அரிசியை போட்டாலும் விளைய மாட்டேங்குது. அரிசி போட்டால் விளையில, பருப்பு போட்டால் விளையில, பெட்ரோலில் குடிச்சுட்டு உட்கார முடியுமோ முடியாது. அப்போ என்ன பண்ணுங்க, பெட்ரோல் இவாளுக்கு கொடு, எங்கெல்லாம் அரிசி விளையுதோ பருப்பு விளையுதோ அதை மரியாதையாக எனக்கு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மள்கிட்ட எது இருக்கோ அது யாருக்கு வேணுமோ யார்கிட்ட இல்லையோ அதை அவள்கிட்ட கொடுத்துட்டு, அவள்கிட்ட என்ன இருக்கோ அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கணும் அப்படின்னு பரஸ்பரம் பாவிக்கின்றன. இதைத்தான் கீதையில சொல்றோம். இந்த பரஸ்பரம் பாவிக்கிறது என்னன்னா, தேவதைகளுக்கும் உங்களுக்கும், நீங்க மனுஷால ஒருத்தருக்கு ஒருத்தர், நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர்லாம் இல்லை, லோகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர். இதை தாண்டி என்ன பண்ணுங்க, லோகாந்திரமா இருக்கிற இந்திராதி லோகங்களுக்கும் நமக்குள்ள லிங்க். அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த காரியம் நடக்கும். அப்படி இல்லைன்னா அவளுக்கு சாப்பாடு அவளே பார்த்துக்கலாம்னு வச்சுட்டோம். ஆனா நமக்கு வேணுங்கிற மழையை மட்டும் அவள் பெய்யணும், பூமியை மட்டும் விளையணும்னு வச்சா ஒரு வேலும் பண்ண மாட்டான். அந்த இந்திரனா இருந்தாலும் பண்ண மாட்டான், நம்மளால மனுஷாலா இருந்தாலும் ஒன்றும் கேர் பண்ண மாட்டான். நமக்கு வேணுங்கிறது முக்கியமான அத்தியாவசியம் கிடைச்சிருக்குன்னா ஒரு வேலையே லட்சியம் பண்ண மாட்டான், யாரா இருந்தாலும் சரி. அதனால என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு எது ரொம்ப அத்தியாவசியமா அதுல கொண்டு அடுத்தவனை டிபெண்ட் பண்றாப்புல வச்சு. இப்படி தேவதைகளுக்கும் மனுஷனுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இண்டிபெண்டா இருக்க முடியாது, அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணி அடுத்தவரை எதிர்பார்க்கணும். ஆனா அப்பேற்பட்ட உலகத்துலதான் நாம விசித்திரமா ஒரு பாலிசி சித்தாந்தம் பேசுறோம். என்ன, ரொம்ப தற்காலத்துல ரொம்ப முழங்குற ஒரு கோட்பாடு என்னன்னு, நான் ஒரு வேலை டிபெண்ட் பண்ணிட்டேன், இண்டிபெண்ட். சரி, தேவதைகளும் ஒன்னையுமே இண்டிபெண்ட் லிங்க் பண்ணி வச்சுட்டு சுவாமி என்ன கீதையில வேற சொல்லிட்டு வேற பேர்க்க ஆன் பண்ணிட்டு பரஸ்பரம் பாவயந்தகான்னுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியமா பாவிச்சுமோன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கார். அப்படி இருக்கிறதே நீ எதுவும் இண்டிபெண்ட் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு, இருக்க முடியாது. இண்டிபெண்டே கிடையாது. யாரோ ஒண்ணு இல்லை, அதுல என்ன இல்லை அது மட்டும் கவனிக்கிறது இல்லை. நாம பிள்ளைய எதிர்பார்க்கலைன்னால் என்ன பண்ணணும், அநாத ஆசிரமத்தை ஏஜ் ரூபமே எதிர்பார்க்கணும். அப்பா அம்மா குழந்தைய வச்சுக்கலைன்னா கிரஷை எதிர்பார்க்கணும். சமையல் உள்ள எதிர்பார்க்கலைன்னா சரவணபவனை எதிர்பார்க்கணும். ஏதோ ஒண்ணும், நீங்க சமையல் உள்ளே வேண்டாம் அப்படின்னு சமைக்கவே தெரியாது அப்படின்னா சாப்பிட்டா தெரியாது இருக்கியா, அது மட்டும் 4 தடவை வந்துருக்கேன். மாமியார் வேண்டாம் அப்படின்னா அப்ப குழந்தைகளை பார்த்துக்கு ஆயா வந்துருக்கேன் அப்படின்னா மாமியார்னு பேர் வச்சாருன்னா ஆயான்னு பேர் வச்சாரு. மாமியார்னு பேர் வச்சுன்னா காசு கொடுக்க வேண்டாம், ஃப்ரீ. ஆயான்னு பேர் வச்சுன்னா டாட்டான்னு எண்ணணும், செக்கு வெட்டணும், முடியாது. அது கூட கடைசியில ஒண்ணுமே பார்க்காத, இது இல்லைங்கிறதுனால ஒன்ன எதிர்பார்க்கலைங்கிறதுனால இன்னொன்னு யூஸ் பண்ணாதே, அதை யூஸ் பண்ணாதே இருந்தோம்னா தான் இண்டிபெண்ட். ஆனா அப்படி இருக்க முடியறதுன்னு இல்லவே இல்லை, ஒருத்தராலையும் முடியாது. உலகத்துல ஒருத்தராலையும் முடியாது. இதை எதிர்பார்க்கலைன்னா வேற ரூபத்துல அதே சர்வீஸ் தான் பண்ண போறது, அதே விஷயம் தான் நடக்க போறது. ஆனா இன்னொரு நாம ரூபத்துல நீ சொல்லிக்க போற, அவ்வளவுதான். இந்திரனுமே எதிர்பார்க்கல அப்படின்னா மினிஸ்டரை எதிர்பார்க்க, அவ்வளவுதான். நான் வந்து யாரைக்கும் பண்ண மாட்டேன், ஒரு மழை பெஞ்சா பெய்யணும், பெய்யலன்னா போட்டோம் அப்படின்னாரு. உடனே என்ன ஒண்ணு, இரிகேஷன் மினிஸ்டர் ஏதாவது சீ வாட்டர்லாம் டீசாலினேஷன் பண்ணுவாரா, அத்தை பண்ணுவாரா, இத்தை பண்ணுவாரா, மழையை வரவழிப்பாரா, க்ளவுட் சீடிங் பண்ணுவாரா அப்படின்னு ஏதோ ஒன்று உடம்பு சொல்லிட்டு போறோம். அதை எதிர்பார்க்கலாம். இல்லையா வச்சு வைமா வாழ, இனிமே அடுத்த உனக்கு ஓட்டு போட மாட்டேன். இது ஓட்டு போடுறதே என்ன, எலெக்ஷன் சிஸ்டம். இந்திரவதி தேவதைக்கு ஆகுதி கொடுக்கறது தானே. இந்திராய சுவாகான்னு ஆகுதி கொடுத்தீங்கன்னா மரியாதையா மழை வரும். இல்லையா என்ன
மினிஸ்ட்ரி ஸ்வாகான்னு ஓட்ட போடுற, அவ்வளவுதான். அது அக்னியில போடுற, இது பொட்டியில போடுற. இது தினம் போடுற, அது 5 வருஷத்துக்கு ஒரு தினம் போடுற. கேட்கறமோ இல்லையோ, கேட்கறா பல பேர். என்ன சார் தேவதைகள்ங்கிற அர்த்தம் பண்றாதுன்னு அவளுக்கு என்ன நம்ம சக்தி கொடுக்கறதுன்னு, இத்தனை மினிஸ்டர் இருக்கட்டும், இத்தனை எம்எல்ஏ இருக்கட்டும், இத்தனை பேர் இருக்கட்டும், அவ என்ன கொடி கட்டி பிறக்கிறா, அவ நினைச்சா என்ன வேணா சாதிக்கலாங்கிற. அப்படி சாதிக்கிறவா என்ன பண்ணா, ஓட்டு வேணும்னா உங்க ஓட்டு வாசல இருந்து நிற்கிற செய்ய மறந்துடாதீங்கோ மறந்துடாதீங்கோ. அப்ப என்ன தெரியுதுன்னு, நீ போட்ட ஒரு ஓட்டு தான் அவனுக்கு சக்தியை கொடுக்குது. ஒரு தரம் போட்டு கொடுத்தா இல்ல போகல, அப்பப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தரம் சக்தியை ரீசார்ஜ் பண்ண வேண்டும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவர் உங்ககிட்ட ஆகணுங்கிற ஓட்டு வாங்குறவன்னா கையை கும்பிட்டு நிற்பார். ஓட்டு விட்டேன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் நீங்க அந்த தெரு பக்கமே போக முடியாது, செக்யூரிட்டி விட மாட்டான். அதுக்கப்புறம் அடுத்த 5வது வருஷம் தான் நீங்க அந்த தெரு பக்கம் போனா இல்ல அவர் உங்காத்து வாசலுக்கு வரும். இப்படின்னா மனுஷாளுக்குள்ளேயே இப்படி ஒரு இருக்கே. சர்வசக்தன் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் நினைச்சா என்ன வேணா பண்ணிக்க முடியாதுன்னு, மினிஸ்டர் நினைச்சா என்ன வேணா பண்ணிக்கலாம். என்ன ஒண்ணுன்னு அந்த மினிஸ்டரா பண்ணிக்கிறத தவிர அதுக்கு நீ தான் வரணும். அதை போலதான் இங்க தேவதைகளுக்கும் இந்திரனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், வாயுவா இருக்கலாம், வரணும் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அவனுக்கு அந்த சக்தி வேணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுங்க, நீ ஆகுதி கொடுப்பான். கொடுத்தால்தான் நடக்கும். இது ஒரு பரிவர்த்தனையா இருக்கிறத விட பெரியவா என்ன சொல்றா அப்படின்னு, அதுதான் பெரியவா. இப்போ வந்து அவர் என்ன கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் அவ்வளவுதான் டைரக்ட் அப்படின்னு இல்லாத, ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட் மாதிரி இல்லாத. அப்ப யஜ்ஜுன்னா பேர் வச்சது, யஜ்ஞம்னு பேர் வச்சு, வழிபடுறதுன்னு பேர் வச்சோம்னா அப்போ அதுல ஏதோ ஒரு உயிரோட்டம் இருக்கணுமோ இல்லையோ, ஒரு ஜீவன் இருக்கணுமோ இல்லையோ, அதுக்கு பேர் தான் பக்தி ஸ்ரத்தைன்னு பேரு. அது இருந்தாதான் அழகா இருக்கு. ஏதோ தண்டத்துக்கு நம்ம ஓட்டு போறோம் அப்படிங்கிறத விட அத மாதிரி ஆயிடும். எதுவும் தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்குறதுன்னு. அப்போ வழிபடுறது அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு பிரியத்தினால பண்ணணுமா. அந்த பிரியம் எப்போ வரும் அப்படின்னா அந்த நன்றிங்கிறதுனால வரும். அவன் நம்ம கொடுக்குறா சார், நம்மளை சத்தியமா வச்சுக்கணும். அதனால நம்ம ஏதோ திருப்பி நாம ஏதானும் பண்ணணும். அவ பண்றதுக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்சமா அப்படிங்கிற ஒரு பாவத்தோட ஒரு பிரியத்தோட பண்றதுனாலதான், வழிபடுறதுனாலதான் இதுக்கு பக்தி பாவம்னு வேற சொல்ற மாதிரி இல்லையா. வெறும் சாதாரண பிசினஸ் ஆயிடும். பணத்தை கொடுத்தேன் அவன் கறிகாய் கொடுத்தான் அவ்வளவுதான், இதுல என்ன நமக்கு அவனுக்கு ஒரு அப்படின்னு வந்து அது இல்லாத அதை தாண்டி ஒரு தெய்வீகமான ஒரு மனிதாபிமானத்தோட கூடின ஒரு நட்பா இதாயிடும். அதுதான் பரஸ்பரம் பாவையின்கான கடற்க பிரயோகம் வரும். அந்யோன்யமா பண்ணிங்க. அம்மா அவன் தண்டத்துக்கு மழை பெய்யிட்டு அவனும் போட்டக்கூடாது, இனிமே நீங்களும் போட சொல்ல வேண்டிய அப்படின்னு இந்த ஸ்லாகந்தா கழிச்சுக்கோன்னு பண்ணிட்டு ஆசையா இருக்கும். அதுக்கு என்னன்னு, நம்ம உலகத்துல யாருக்கான ஒருத்தருக்கு இல்லைன்னா அவளுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறோம். இன்னும் நாஸ்திகர்கள் முதற்கொண்டு என்ன பண்றாங்க, இல்லாதவாளுக்கு கொடுக்கறத சர்வீஸ் பண்ணினோம்னாலே அது பெரிய சேவை அப்படிங்கிறார். அதான் என்ன சொல்றாங்க, மக்கள் சேவையே மகேஷன் சேவை அப்படின்னு. இல்லாத ஜனங்களுக்கு போய் ஒரு சர்வீஸ் பண்ணினா அது ஈஸ்வரனுக்கு ஆராதனை பண்ணின்னு தான் பூஜை பண்ணின்னு தான் அவனு சொல்றாளோ இல்லையோ. அதை தெளிவா இங்க எடுக்கிறா. நாஸ்திகர்கள் முதற்கொண்டு சொல்றா, இல்லாதவாளுக்கு ஒன்றை கொடுத்தாக்க பண்ணினாக்க சர்வீஸ் பண்ணா அது பெரிய திருப்தி படுறது ஒரு சேவைன்னு சொல்றா. அது இல்லாத மனுஷாளுக்கு கொடுக்கணும்னா அந்த இல்லாத தேவதைகளுக்கும் கொடுத்துட்டு போறானே. அவளும் இல்லாதவா தானே, சாப்பாட்டுக்கு இல்லாதவா தானே. அதனால அவளுக்கு கொடுக்குறது ஏதோ ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணாதானே இல்லை, அதை விட பெரிய பணக்காரர்களுக்கும் இல்லை அன்னதானம் பண்றேன் அப்படின்னு இந்திரனுக்கும் சாதம் போடுறேன் அப்படின்னு ஒரு திருப்தி பெற்றுக்கலாமே. ஏன்னா ஈஸ்வர சிருஷ்டியில இருக்கிறது தான் அவளும் ஒரு ஜீவராசி தான். அதனால ஈஸ்வர சிருஷ்டியில இருக்கிற எந்த ஜீவராசிகளுக்கு நீங்க மனுஷனுக்கு சாதம் போட்டாலும் நமக்கு புண்ணியம்னு நினைக்கிறோம், அதை சர்வீஸா நினைக்கிறோம். ஒரு வாயில்லாத ஜீவன்களுக்கு போட்டாலும் அதை ஒரு பெரிய சர்வீஸ்ன்னு நினைக்கிறோம். அப்படின்னா இதையும் தாண்டி ஒரு தேவதைகள்னு ஒரு ஜாதி இருக்கு, அவளுக்கும் ஒரு இனம் தான் ஈஸ்வர சிருஷ்டியில. அதுக்கு பண்ணினாலும் அந்த பகவான் பிரீத்தி அடையத்தானே போற, அதுவும் மகேசன் சேவையா தானே போறது. அதுக்காக நீங்க எல்லாம் பண்ணலாமேங்கிற பண்ணலாமே, ஒரு சிம்பத்தியிலேயாலும் பண்ணுவாள். ஐயோ அவன் இல்லாதவன் அவனுக்கு நம்மளை கொடுத்துட்டு போறான். இது யாக யஜ்ஞத்தோட தாத்பரியம், இதுதான் தாத்பரியம். அதோட பலன் 3 சொல்லி இருக்கு.
இது பண்றதுனால இது வேதமே விதிச்சு பண்ணிக்கிறதுனால ஒரு காமன் காஸ்க்கு நடக்கிறது. என்னென்ன இங்கேயே இப்பவே உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். மழை வேணும்னு நினைச்சுன்னு பண்ணியா மழை பெய்யுது, பூமி விளையணும்னு நினைச்சுன்னு பண்ணியா பூமி விளையுது, ஆரோக்கியமா இருக்கணும்னு வச்சுக்கியா ஹெல்த் இருக்குது, வியாதி இருக்க எல்லாரும் இப்படி இங்க வேணுங்கிறதுக்கு உண்டான பலன்கள்லாமும் கிடைச்சுடுறது. ரெண்டாவது பலன் என்ன கிடைக்கிறதுங்க, இதை தாண்டி நாம இந்த உயிரோட்டு போனதுக்கு அப்புறமும் நல்ல சொர்க்காதி லோகங்கள்ல போய் அதுக்கு உண்டான பலனும் கிடைக்கிறது. இந்த யாகம்னா அந்த லோகத்துக்கு போவேன், இந்த இது பண்ணினா அதை பண்ணுவேன், இதெல்லாமே சொல்றது இல்லையா, அதெல்லாமும் கிடைக்கிறது. அப்ப என்னன்னு இதை பண்றதுனால நீ இங்க இருக்கிறதையே உனக்கு டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன வேணுமோ கிடைச்சிடுது. இதை தாண்டி இன்டேஞ்சிபிள் பெனிஃபிட், இன்டேஞ்சிபிள் பெனிஃபிட் சொர்க்காதி லோகத்தை சொல்லக்கூடாது, அதுவும் டேஞ்சிபிள் தான். அடுத்தது இன்டான்ஜிபிள்னு ஒன்று மூணாவதா கீதையில சொல்ற, அது என்னென்ன அதுதான்ப்பா சித்த சுத்திங்கிற ஒண்ணு. அது எப்போ வரும்னு, இது ஏதோ பண்ணியிருக்கேன், அவர் எனக்கு ஏதோ மழையெல்லாம் பெய்யற நானே திருப்பி யாகம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பாவம் இல்லாத, இல்ல இதே திருப்பி போட்டாங்க நானே யாகம் பண்ணினா அவர் மழையை பெய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒன்னே ஒண்ணு. என்னமோ வேதம் சொல்லியிருக்கு, ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்கா, ஆண்கள்லாம் சொல்லியிருக்கா, எல்லாரும் பண்ணிட்டு வந்தா இந்த தாத்தா பண்ணார் அப்பா பண்ணார் எல்லாரும். அதனால நான் மெண்டலிசம் அவ்வளோதான். எனக்கு என்ன இது பண்ணா அந்த பண்ண அதை பண்ணா இந்த பண்ண அதெல்லாம் எனக்கு ஐ எம் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட். எனக்கு அதை பற்றி எனக்கு முக்கியம் இல்லை. ஏதோ நம்மகிட்ட இருந்துட்டோம் பண்ணணும்னு தோணிருக்கு, சொல்லியிருக்கா, விதிச்சிருக்கு, அதனால பண்ணேன் அப்படின்னு பண்ணுறதுக்கு தான் நிஷ்காமியமாக பண்ணுறதுன்னு பேர். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மகேந்திர மந்திரத்துல தெளிவா வித்யாபியாசம் பண்ணினவும் அந்த இடத்துல சந்திரமணீஸ்வர ஆலய திருப்பணி நடந்துருக்கு. அதுக்கு தான் இந்த கலெக்ஷன்ஸ். அதனால சிவாத்மமா உங்களுக்கு கைங்கரியம். அதனால அப்ப அந்த எதிர்பார்ப்பு இல்லாத எந்த ஒரு காரியத்திலையுமே பாருங்க, எதிர்பார்ப்பு இல்லாத பண்ணினாலே அதோட சான்டிட்டி தனி தான். உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, அப்பா அம்மா சாதம் போடுறா நம்மளை வளர்க்குறா அப்படின்னா நிச்சயம் உலகத்துல எந்த அப்பா அம்மாவுக்கும் எதிர்பார்ப்பு இருக்காது. இன்னைக்கு சாதம் போடுறோம், 20 வருஷம் சாதம் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நமக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் 60 வயசுலேருந்து 80 வயசு இருக்க போகிறோம், அந்த 20 வருஷத்தை நம்ம கடன் அடைக்க போகிறோம் அப்படின்னு யாராலும் எதிர்பார்ப்பாட மாட்டா. சரி, நாம நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாட்ட பிரியமா இருந்தாலும் சரி, பிரியம் இல்லாத இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவன் என்ன சொல்லுச்சு, ஏதோ சார் நம்மளோட கடமை எத்த கடமை பண்றோம் அவ்வளவுதான் இப்படின்னு சொன்னா பண்றாளோ. அப்போ அப்படி பண்றவாளை பார்த்துதான் உலகம் பெருசா பிரமாதமா நினைக்கிறது. என்னதான் சொல்லணும் சார், ஒரு கொஞ்சம் கூட எதிரே பார்க்கணும், நம்ம எப்படி இருந்தாலும் அவரை பண்றது பண்ணி அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத நம்ம ஒருத்தருக்கு ஒன்று பண்ணினா அவள்கிட்டையும் திருப்பி இது மாதிரி இது வரும் அப்படின்னு எதிர்பார்க்காத பண்ணினா அது ஒரு பெரிய தியாகம்னு சொல்லி அதை பெரிசா சொல்றோம். அப்படின்னா இப்ப தேவதைகள் மனுஷாட்டே இதை தாண்டி தேவதைகள்ட்டு என்ன பண்ணுங்க, நான் இதை பண்ணினாக்கா மழை வருங்கிறதுக்காக நான் பண்ணலை, எனக்கு என்னமோ யாகம் பண்ணுன்னு என்னை சாஸ்திரம் சொல்லிட்டு விதிச்சிருக்கு, அதனால நான் பண்றேன், அந்த அர்த்தம் இல்லைன்னா போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாத பண்ணினா அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு காரியம் பண்ணினா அதுக்கு ஒரு பலன் உண்டு அப்படின்னு ஒரு நியதி இருந்ததுனால், அப்ப நான் எதிர்பார்க்காத காரியம் பண்ணினாக்க, நான் மழை வரணும்னு நினைச்சு எதிர்பார்த்துன்னு பண்ணீங்கன்னா அதுக்கு மழை வந்துருக்குன்னா இந்த காரியத்துக்கும் அதுக்கும் அக்கௌண்ட் டேலி ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் காரியமும் பண்றேன், ஆனா அதுக்கு உண்டான உத்தேச பலனை நான் எதிர்பார்க்கல அப்படின்னா அப்ப என்ன பண்றதுன்னு, அப்ப வாங்கிட்டவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணித்தானே ஆகணும் பிரதியா. அப்ப என்ன பண்ணுங்க, சித்த சுத்தியை கொடுக்குது. அதுதான் ஒரு கர்மானுஷ்டானம் பண்ண பண்ண சித்த சுத்தி வரும். சித்த சுத்தி வரும்னா என்னென்ன எப்போ வரும் அப்படின்னா, நான் பண்ணிட்டே இருக்கேன், விழுந்து விழுந்து பண்ணிட்டு எனக்கு சித்த சுத்தி வரலன்னா, நாம காமியமா கர்மாவை பண்ணிட்டு ஆயுசு முழுக்கலும் இல்லை, எத்தனை ஜென்மா எடுத்து பண்ணினாலும் ஒரு நாளும் சித்த சுத்தி வராது. அப்ப நிஷ்காமியமா பண்ணினால்தான் அதுல சித்த சுத்தி வரும். அப்படின்னா என்ன, காமியமா பண்ணிட்டா நீ அதுக்கு உண்டானது கூலியை வாங்கினுட்ட, ஒரே காரியத்துக்கு ரெட்ட கூலி தர முடியாது. எதை டேஞ்சிபிளா நீ இது மாதிரி ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோ, இல்லையா இது எல்லாத்துக்கும் போனா போறது உனக்கு சித்த சுத்தி கொடுக்குறேன் எது வேணும். அதைத்தான் கீதையிலையும் சொல்ற, என்ன பண்ண அப்படின்னா
சர்வ தர்மானு பரித்தியஜ்ய, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லாத்தையும் தர்மத்தெல்லாம் விட்டுட்டு விரும்புவோன்னு அர்த்தம் இல்லை. இன்னும் ஒன்றும் இல்லை, எல்லா காரியத்தையும் நீ பண்ணுப்பா. இது எத்தனையும் ஏதோ நான் சொல்லியிருக்கேன், என்கிட்ட இருக்கிற பிரியத்தை சார் சொல்லிட்டா சார், எனக்கு வேணுங்கிறது இல்லை, அதை சொல்லியிருக்கேன் பெரிய மனுஷன் நமக்கு ரொம்ப வேணுங்கிற அப்படின்னு நாம ஒரு அந்த பாவத்தோட பண்ணினீங்கன்னா, அப்போ நான் ஒன்றே இருக்கா, நீ எதை பண்ணினாலும் யார் பண்ணாலும் வாங்கி வச்சு நான் கடன் போட்டு சும்மா உட்காரமாட்டாங்க. என்ன பண்ணுவீங்க, அதுக்கு நீ எதிர்பார்க்காத ஒரு பலனாக கொடுக்குறேன், உனக்கு சித்த சுத்தியை கொடுக்குறேன் அப்படின்னு கிடைச்சிடும் அப்படின்னு. அதுதான் யாவை யஜ்ஞங்களோட மூணாவது பலன் சித்த சுத்தி. முதல் பலன் இங்கே இருக்கிறதையே நமக்கு வேணுங்கிறது இகத்துல வேணுங்கிறதுலாம் கிடைக்கிது. ரெண்டாவது நாம போனதுக்கு அப்புறம் சொர்க்காதி லோகங்கள்ல ஏதோ போக போக்கிங்களை அனுபவிக்கிறது. மூணாவது இது ரெண்டுலையும் நமக்கு லட்சியம் இல்லைன்னால், கவனம் இல்லைன்னால், மூணாவதா இருக்கிற பரம பிரயோஜனமான சித்தசுத்தியை கொடுக்கிறது. இந்திராதி லோகங்கள் பல வாசம் கூட நமக்கு அந்த போகங்கள் கூட டெம்பரவரி தான். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த புண்ணிய பலன் இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கும், அது முடிஞ்சு கொடுத்தனா உடனே திருப்பி விசா காலி ஆகிடும், நேரம் திரும்பி வந்துடணும். அங்கே கிரீன் கார்டெல்லாம் கிடையாது, பர்மனெண்ட்டாலாம் இருக்க முடியாது, திரும்பி வந்து தான் ஆகணும். இல்லையா அப்புறம் கிரீன் கார்டை கொடுத்தாலும் என்ன பண்ணுவோன்னு ரெசஷன்னு வந்து நீனாவே ஓடி விழுந்து அடிச்சுன்னு ஓடி வராப்புல ஆகிட்டு பண்ணிடுவோம், ஏதோ ஒன்று நடந்துடும். இப்படி எதுவாக இருந்தாலும் இது மாதிரி ஆகிடும். அது அதனால் அந்த பலனு கூட பெருசாக சொல்லலை. அதனால தான் என்ன பண்ணேன், அது பிரிவாக வியாக்கியானம் பண்ணார். அவர் பார்த்தா ஞானத்தை சொல்ல வந்தவர், முழுக்க முழுக்க ஞானத்தை தெளிவை ஏற்படுத்த வந்தவர். அவர் கடைசியாக சொல்லிட்டு கொடுத்து சொப்பான பஞ்சகத்தில் என்ன பண்ணாங்க, வேதோனிக்கும் அதிகதான் அது இன்னும் கர்மஸ்கனுக்கியதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். வேதத்தை தினமும் ஒருங்கள், அதில் சொன்ன கர்மானுஷ்டானங்களை நன்னா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்படின்னா ஞானத்தை சொல்ல வந்தவருக்கு இதையும் சொல்லணும் அப்படின்னு இதுலேருந்து தெரியுது. இந்த ஞான வரணும்னாலே முதல்ல இடம் கிளீன் ஆகணும், சித்த சுத்தி ஏற்படணும். அப்படின்னா இந்த சித்த சுத்திக்கு ஒரே விஷயம், ஒரே மெத்தடு என்ன இல்லை, கர்மானுஷ்டானங்கள். அந்த கர்மாவை பண்ணுறது எப்படிங்க, நீனாவே அவளுக்கு தோணினத்தை பண்ணாத ஒரு காமன் சட்டமாக இருக்கிற வேதம் சொன்னபடி பண்ணுறது சொல்லணும். நாம நினைச்சதை பண்றோம், பிடிச்சதை பண்ணினோம்னாலே அங்கேயே ஈகோ ஒட்டின்றது. அப்போ நமக்கு பிடிச்சதை பண்றோம்னாலே அப்போ என்ன பண்ண, அடுத்த வாழ்க்கை பிடிச்சதை பண்ண மாட்டோம்னு ஆயிடும். அதனாலதான் சாஸ்திரம் என்ன பண்ணிட்டு, இப்பவே உனக்கு எனக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு வந்துட்டாலே இதுவே சித்தத்தோட அசுத்தியை தானே முதல்ல காமிக்கிறது. நான் எனக்கு பிடிச்சது பிடிக்காதுங்கிறது. நான் பிடிச்சது எல்லாம் தான் ராகம், அது பிடிக்கலன்னு தான் துவேஷம். அப்படின்னா இந்த ராகத்வேஷம்னாலே சித்தம் அசுத்தப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அதையே எங்கே கிளியர் பண்ணுறதுங்க? அப்போ இந்த மாதிரி கர்மானுஷ்டானம் வச்சு நீ எப்படி பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிக்கணும், வேதம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதை பண்ண. அப்போ என்னென்ன உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கடமைன்னு பேர், அதுக்கு வந்து டியூட்டின்னு பேர். அப்போ கடமையாக செய்யணும், கடமையாக செஞ்சாலே டியூட்டியை செஞ்சாலே நமக்கு அங்கே பிடிச்சிருக்குன்னு இல்லை, பிடிக்கிறதுன்னு இல்லை. எல்லாருக்கும் ஆஃபீஸ் போகிறோம், ரொம்ப பிடிச்சா போகிறோம், நல்ல இழுத்து போகிறோம். நீ இவ்வளவு கஷ்டந்து போக வேண்டாம், ரிசைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா நீ சோறு போடுவியா? என்ன பண்ணுறது, வயிறுன்னு இருக்குது, சோறு இருக்குது, பசி இருக்குது, சாப்பிட வேண்டியிருக்கு, குடும்பம் இருக்குது, அதனால் போய் தான் விளைய வேண்டியிருக்கு. ஆனால் அவள் பாசை பார்த்தாலே குட் மார்னிங் அப்படின்னு உள்ளே போகிறான். இன்னும் ரொம்ப பெரியவன்னு நினச்சிக்கிறான்னு அவர் பாவி இன்னைக்கு என்ன படுத்த போகிறானோ, குட் மார்னிங் சார். அவன் வந்து உங்களுக்கு தருகிற பையன் இதை கட்டின்னு நீங்கள் மாறடிக்கணும். ஆனால் ரெண்டு பேர் மூஞ்சியிலையும் மந்தஹாசம், நல்ல சுப வாக்கு, குட் மார்னிங்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது, இவன் இப்போ தனியாக மாட்டிக்கணும் ரூம்லன்னு அவன் பார்க்குறான், அவன் தனியாக மாட்டிக்கிறான் இவன் பார்க்குறாப்புல இருக்குது. இது எதுக்குன்னு வேறொன்றும் இல்லை, என்னமோ ஒரு லிங்க்கு. காரணம் என்னென்ன, இவனுக்கு பசின்னு ஒன்று இருக்குது, அவனுக்கு அதே பசின்னு ஒன்று இருக்குது. இவனுக்கு இந்த ரெண்டு பேரும் இந்த காரியத்தை செஞ்சால் தான் ரெண்டு பேர் பசியும் ஆறும். அதை போல தான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்படி பண்ணுறதுன்னா இது ஆஃபீஸில் பண்ணுறாப்புல யாக யஜ்யம் பண்ணும்போது அப்புறம் யாரும் இன்டர்பிரட் பண்ணிக்கிறாதீங்க. அதுக்காக தான் பெரியவா என்ன பண்ணாங்க, இதை ஒரு சர்வீஸாக நினச்சிக்கணும். இப்படி நாம் வெளியில் போய் மெடிடேட் பண்ண முடியும்,
ஆனால் வெளியில போய் என்ன பண்ணணும், இத்தனை ஆஃபீஸ் டென்ஷனுக்கு அப்புறமும் ஒரு அரை மணியான 1 மணியான ஏதோ கோயிலுக்கு போய் சார் அத்த பண்ணே சார் இத்த பண்ணே சார் அப்படின்னு ஏதோ ஓடுறோம். எதுக்குன்னு அது ஒரு லாபம் இல்லைன்னா என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். பண்ணலைன்னா தூக்கம் வரல சொல்றீங்க. அதை மாதிரி பண்ணுவீங்க. டியூட்டிங்கிறதுனால வரட்டுன்னு ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஈரம் இல்லாத பண்ணாத டியூட்டியை பண்ணினா கூட பிரியமா பண்ணணும். அப்படின்னா என்ன, ஆபீஸ்ல போறதையும் நிஜமாவே சந்தோஷத்தோட போய் கைங்கரியம் பண்றது. கைங்கரியம் அது மாதிரி இந்த யாகை பண்ணு. அது எதுக்காக வேதம் விதிச்சதுன்னு, அப்போ அது விதிச்சிருக்கா அதனால பண்றேன் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே சட்டமா கிடைக்கும். அப்போ எனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது, இந்த இங்கே முதல்ல அடிபட்டு போச்சு, இந்த ராகத்வேஷம் அடிபட்டு போச்சு. அதனாலதான் இந்த சாஸ்திரம் கர்மாவை விதிச்சுது. அப்படி பண்றது யாக யஜ்ஞத்துல பல விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்றதே யாக யஜ்ஞங்கள்ல இதோட யாகத்தோட தாத்பரியம் தான், இதுதான் வச்சுதான் யாக யஜ்ஞங்கள்னு சொல்லப்பட்டது. இது வேற எந்த மதத்திலையும் சொல்லி இந்த மதத்துல மட்டும் சொல்லிட்டு இது ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஸ்பெஷல் அப்படி சொல்லி இருக்கு. அதுல நமக்கு சில சந்தேகங்கள்லாம் வரும். சரி யாருக்கு ஒண்ணு இதில் தேவதேவ சாரம் போகணும் அதெல்லாம் சொல்றேன். அது என்ன ஒன்னே நெருப்ப மூட்டி பண்ணி இந்த கழுக்கு ஒரு நாள் நிரப்பை கூட அர்த்த பண்ணி இத்த பண்ணி நட்டுக்கிறது அர்த்த பண்ணி உப்பு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணணுமா? இந்திரன் நினைச்சுன்னா அவனுக்கு பசி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்தா தொலைச்சு போட்டா அப்படின்னு தூக்கி நான் ஏதோ ஒரு 2 சாத்தை தூக்கி நெருப்புல போட்டா என்ன அப்படின்னு அதுதான் போட முடியாது. ஏன்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ வீடு வாங்குற, உன்னோட பணத்தை தான் கொடுத்து எல்லாம் பண்ற, இருந்தா கூட என்ன கொடுக்கறவனு எனாமா கொடுக்கல, பைசா வாங்கிட்டு தான் உனக்கு நிலத்தை வைக்கிறான். ஆனால் என்ன பண்ற, ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த பாடு படுத்துறான். கத்தாடி வாங்குவனுக்கு தூக்கி உங்க கையில அடியில வச்சு விடுறான். இப்படி இப்படியே உட்கார்ந்து இருக்கு. என்ன பண்ண நம்ம உன்னோட வரத்தை இப்பதான் லஞ்சுக்கு போறேன்னு அப்படிதான் எழுந்துட்டு போறோம். என்ன கூத்து அடிக்கிறா இந்த ஸ்டாம்பில் நான் விட்டு எடுத்து கட்டுவா ஸ்டாம்பு கொண்டா அத்தனை விட்டு இது விட்டு என்னெல்லாமோ ப்ரொசீஜர். நான் ஏதோ காசை கொடுத்து என்னோட வாங்கினேன், இருந்தேன். அவன் எங்க 2 பேர் தான் சார் டெய்லி அவர் புத்தகம் இருக்கா வாங்கின வச்சேன் அப்படின்னா போட்டுன்னா அவர் என்கிட்ட வித்துட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு வாயால சொன்னா 100 ரூபாய் ஏறணும் மாட்டா. இவ்வளவு கூத்தடிச்சு பண்றதையே எல்லாரும் கேஸ் வந்துடுது, நிராபரிப்புல ஓடி போயிடுறது. அப்படின்னா இத்தனை கூத்து பண்ணலைன்னா என்ன ஆயிடும்? அதுக்காக ஏதோ ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்க. இது மாதிரி உலகத்துல எல்லாத்துக்குமே இருக்கு. ரசிக்கிறது சாப்பிடணும் அவ்வளவுதானே. அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, கறியா இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, வயல் வாங்கி போட வேண்டியதானே. அது என்ன புளிஞ்சாதான் நினை தெரிஞ்சாதான் வேலை என்ன. இது இப்படி எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு, உனக்கு பசி ஆறணும் அவ்வளவுதான். அதுக்கு உடனே அரிசியத்தினாலும் அர்த்தம் வருது. இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்ச வெண்பொங்கல் தின்னு பாரு. இதுல ஆடுறாப்புல ஆடுனா பசியும் ஆடுறது, அதுக்கும் மேல என்னமோ ஒரு ஆனந்தமும் கிடைக்கிறது, சாப்பிட்ட ஆனந்தம். அதை போலதான் இங்க தேவதைகளுக்கு கொடுக்கணும்னா கூட ஏதோ கடமைக்கு வாழ்க்கை நம்ம கடன்பட்டிருக்கோம் தீக்கிறோம் அப்படின்னு இல்லாத அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜரை வச்சு இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இந்த ப்ரொசீஜர் இல்லாத காரியமே உலகத்துல கிடையாது. உப்பு அள்ளணும்னா கூட ப்ரொசீஜர் உண்டு. அதுக்கு என்ன காக்கி சட்டையை போட்டு உப்பு அள்ளினாலும் உப்பு வருமா என்ன? காக்கி சட்டையிலையும் அரட்ராயர் தான் போட்டுக்கணுமா என்ன? முழு பேண்டை போட்டு அள்ளினா வராதா? என்னெல்லாமோ வச்சிருக்காளோ இல்லையோ. எந்த ஒரு காரியத்துக்கும் ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நியமம் இருக்கு, அதுபடித்தான் பண்ணித்தான் ஆகணும். அதை போல இந்த யாகன்னா கூட அதுக்கும் இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு ரிஷிகள் நமக்கு பலவிதமான விஷயங்களை வச்சிருக்காங்க. அது பண்ணின்னு சொல்றபடி பண்ணினாதான் அதான் சட்டபூர்வமான அர்த்தம். அப்படி சட்டப்படி பண்ணினாதான் அது லீகலி அதுக்கு ஒரு மதிப்பு வராப்புல, ஒரு உறுதி வராப்புல. எந்த ஒரு கர்மானுஷ்டானமா இருந்தாலும் சாஸ்திரம் சொன்ன அந்த ப்ரொசீஜர் படி பண்ணினால்தான் அது பலிக்கும், அதுக்கு பலன் உண்டு, அது ரிஜிஸ்டர் ஆகும். இல்லாத என் இஷ்டத்துக்கு பண்ணினா திருப்பி அதே ராகத்வேஷம் வந்துடும். எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதுன்னு உடனே வந்துடும்.
அதனால என்ன பண்ணுங்க, தேவதைகளை நேர கூப்பிடுற ஒரு சக்தி இருந்தா கூட, எனக்கு நான் இப்ப கூப்பிட்டேன்னா எனக்கு மந்திர சக்தி இருக்கு, நான் சொன்னேன்னா இப்ப இந்திரன் எய்தாப்புல வந்துடுவேன் அப்படிங்கிறவனா இருந்தா கூட என்ன பண்ணுங்க, உடனே இந்திரனுக்கு பசிக்கு ஆகுதி கொடுக்குறேன்னு இந்தா இந்திரா யஸ்வாஹா கையை நீட்டுன்னு போடக்கூடாதான், போட முடியாதான். என்ன பண்ணுங்க, அப்ப இந்திரனை எய்தாப்புல வச்சுருக்கிறவனா இருந்தா கூட என்ன பண்ண, இந்திரா யஸ்வாஹான்னு நெருப்புல தான் போகணும். என்ன பண்ண, அங்க போடவே நீ வேணா எடுத்துக்கோ, என் பிள்ளைக்கு லெட்டர் போடுறேன் அப்படின்னா, என் பிள்ளைக்கு லெட்டர் போடுறேன்னு நான் வாங்கி எங்காவது டப்பால போட்டுட்டேன்னா என் பிள்ளைக்கு படிச்சுடுவேன்னா நான் என்ன பண்ணல, ஒரு ஷேப்பு கலர் போட்டியில தான் மட்டும் போடணும் போஸ்ட் ஆஃபீஸ்ல. எவனுக்கு லெட்டர் போட்டாலும் சரி, எந்த ஊருக்கு லெட்டர் போட்டாலும் சரி, ஒரே போட்டியில. அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவனுமே பாம்பே லெட்டர்லாம் தனி, கல்கட்டா லெட்டர்லாம் தனி, மெட்ராஸ் லெட்டர்லாம் லோக்கல் தனி, என்னெல்லாமோ பண்ணி சார்ட் அவுட் பண்ணி கொண்டு டெலிவரி பண்றாங்கல்ல. நீ எந்த தேவதைகளை உத்தேசிச்சாலும் நெருப்புங்கிற இந்த பொட்டியில போஸ்ட் பாக்ஸ்ல தான் போட்டாகணும். அப்ப அதுல போடணும்னா அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கா. என்னங்க, ஃப்ரம் அட்ரஸ்ல உன்னோட அட்ரஸ் எழுது, டூ அட்ரஸ்ல யாருக்கு அனுப்பணுமோ அவ அட்ரஸ் எழுது, இப்படி ஒட்டு, இல்லை லெட்டரானா இப்படி மடி அப்படி மடி என்னெல்லாமோ எப்படி சொல்றாடியா, இது அத்தனையும் பண்ணி அந்த பொட்டிக்குள்ள போட்டீங்கன்னா அவனுக்கு போறாப்புல. கருப்பை இங்க கிழக்க போட்டு மேற்க போட்டு கிண்ணத்தை கவுத்து நிமித்து எத்த பண்ணி இத்த பண்ணி கடைசியில இந்திரா யஸ்வாஹா நெருப்புல தூக்கி போட்டேன்னா இந்திரனுக்கு அப்பதான் போயிச்சு. ராமாயணத்துல என்ன பண்ணாராங்க, தசரதர் வந்து கையை நீட்டுறாராம், லிங்க பிரதானம் பண்றதே, லிங்கம் போடுற ராமர் போடுற உள்ள மேல அவ்வளவு பாசம் இருந்தாலும் பகவான் எந்த பகவானை சார்ந்த காலத்துல நினைச்சாலே பிதற்கெல்லாம் கரையேறிடுவாளோ அந்த பகவானே சார்ந்தம் பண்றான் அப்படின்னா அந்த அப்பா அம்மா எப்பேற்பட்ட பிதற்கள். அதனால அந்த கை வந்து நீண்டுதான், கை நீண்டா என்ன பண்ண, கையை நகர்த்தணும். தசரத ரீதாக்குல வந்துட்டு கையை நீட்டினார், கையை நகர்த்து கையோடு போப்பாங்க. பூமியில தத்தோன்னு சொல்லியிருக்கு. மந்திர வாக்கியம் என்ன ப்ரொசீஜர், இப்படி நினைச்சிருந்து பிண்டத்தை பூமியில வையின்னு சொல்லியிருக்கு. அதனால சாஸ்திரம் தான் பிரமாணம். இன்னைக்கு இனிமே ராமரும் தசரதரும் கையை நீட்டினா வாங்கினான்னு வந்துட்டா அப்புறம் நாளைக்கு எல்லாரும் அவங்க அந்த பண்ண அப்பா வந்து கையை நீட்டினா தான் பிண்டம் போடுவேன். அவர் இருக்கிறதையே நீட்டியே போடல, அப்புறம் போனப்புறம் வந்து கையை நீட்டணும்னு உள்ள காத்து நிற்கிறாங்க. இது ஏகப்பட்ட பின்னால இருக்கிறதுல இது மாதிரி புதுசுலாம் ஷிஃப்ட் பண்ணாக்கா அவன் இஷ்டத்துக்கு தலைவேழ ஆயிடும், விபரீதமாயிடும். அதனால என்ன பண்ணார் ராமர்னர், ரொம்பவே வேண்டாம், முதல்ல கையாண்டாங்க கீழே வைக்கணும், மண்ணு எடுத்துருவோம். இது எதுக்காக சொல்றேன், அவ்வளவு சாஸ்திரத்துல அவன் ராமரை போல பித்ருபக்தி உள்ளவனை உலகத்துல யாரையானு காமிக்க முடியுமா, அதே ராமரை போல இப்படி சாஸ்திரத்துல பக்தி உள்ளவனையும் காமிக்க முடியுமா? அது சொன்னாருங்கிறதுனால சாஸ்திர வாக்கியம் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது ரிஷிகளுக்கு தெரியாதா? இனிமே ஒரு கர்ப்பியை போட்டு 3 கர்ப்பியை போட்டு அதுல இனிமே மார்க்கேன் தான் அப்படின்னு ஒன்னே எண்ணெய் தண்ணி விட்டு அது மேல குண்டத்தை வச்சு அது சும்மா இல்லாத அது முழுக்கணும் ஒரே எண்ணெய் வாங்கி வச்சு இத்தனையே பண்ண அத்தனை என்னமோ இருக்கிறதுனாலும் சொல்லி இருக்கோம். அது இல்லைன்னா நமக்கு இருக்கிற காமன் சென்ஸ் கூட ரிஷிகளுக்கெல்லாம் இருக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இல்லை, இது ஒரு விஷயமாவே எடுத்துன்னு சொல்லியிருக்க வேண்டாம். அப்ப சொல்றதுலேருந்தே தெரியுது அதுல ஏதோ விஷயம் இருக்கு. அதுக்கு தான் பகுத்தறிவுன்னு. பகுத்தறிவுன்னா உடனே டோட்டலா அதை எல்லாத்தையும் தள்ளிட்டு அந்தந்த தெரிந்து பேசுறதுக்கே பகுத்தறிவு இல்லை, நாஸ்தியம் பேசுறதுக்கு பகுத்தறிவு இல்லை. இப்படி யோஜனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் இவ்வளவு சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்கு. ஏன் சார் விஷயம்லாம் அப்படி படுத்துறாங்க? கவசம் பண்றதுக்குள்ள நமக்கு வந்துடும் போல இருக்கிறாங்க, அறுத்துக்கிறோம், கோச்சுக்கிறோம். ஏன் அவளுக்கு மட்டும் தெரியாதுன்னு இந்த வேடிக்கை என்னென்ன சாஸ்திரம் சொன்னபடி இன்னும் முழுக்க பண்ணல, அதில் அறவரை பண்றதுக்கே இவ்வளவு அறுப்பு. இன்னும் சொன்னதெல்லாம் முழுக்க கேட்டோம்னா அது பேர் இருக்காது. அப்படிதான் பண்ணிடுங்க. அதுதான் சொல்லுவாங்க. அதனால எந்த தேவதைகளாலும் ஏன் அப்படி அக்னியில போடுங்க, அந்த அக்னிக்கு மட்டும் அப்படி சக்தி என்னென்ன, எந்த தேவதைக்கு என்னவா வேணுமோ அதை கொடுக்க முடியும். உனக்கு கொடுத்தது என்னென்ன, இந்த யாகத்துக்கு இனிமே ஹவிஸ்ன்னு வச்சிருக்கா, இனிமே பால்னு வச்சிருக்கா, நெய்ன்னு வச்சிருக்கா, என்னமோ சிலதான் வச்சிருக்கா. சுள்ளிய குடம்
சமைக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிற சுள்ளியை உடைச்சு போடுறோம். இந்த சுள்ளியை வச்சுன்னு எந்த சாமி என்ன சாப்பிட முடியும்? ஆனா பண்றதே இல்லை, அதையும் போடணுமே இல்லை. இப்படி எல்லாத்தையும் இனிமே அவாவாடுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இனிமே இந்திரனுக்கு தெரிஞ்சாலும் வாயுக்கு விடையினெல்லாம் போட முடியாது. நான் போடணும், எனக்கு என்ன கிடைக்குமோ இனிமேலுக்கு அவிசத்தான் போடுவேன். அப்ப என்ன நான் போடுறத போடுவேன், அவருக்கு பிடிச்சதுதான் எடுத்துருவேன். அப்ப என்ன பண்ண இந்த அக்னியோட வேலை என்ன அப்படின்னு இப்படி நாம எதை போட்டாலும் எந்த தேவதையை உத்தேசிச்சு போடுறோமோ அதை என்ன பண்ணுங்க, அந்த தேவதைக்கு எது பிடிக்குமோ யூஸ்ஃபுல்லோ சக்தியை கொடுக்கக்கூடியதோ அப்படி கொண்டு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் அதோட சக்தி அக்னிக்கு. மற்ற தேவதைகளுக்கு வேற யாருக்கும் இல்லை. தண்ணியில போடணும்னு சொல்லல, கர்ணனுக்கு இருக்கு போடணும்னு சொல்லல, வாயுக்கு இருக்கு காத்திர விட்டறின்னு சொல்லல. அக்னிக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லிக்கு எதுவாக இருந்தாலும் யாக யஜ்ஞம்னாலே நற்பமூட்டினாலே இதுலேருந்தே தெரியுது அந்த தேவதைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு. அது தெளிவாக இன்னொரு உதாரணம் சொல்லலாம். நாம் இனிமே இந்திரனை நினைச்சு குபேரனை நினைச்சு வாயுவை நினைச்சு எதை எடுத்தாலும் நெருப்பில் போட்டா நாம எதை போட்டாலும் சரி, நெய்யா ஊற்றினாலும் சரி, இல்லை இனிமேல் சொல்லியா போட்டாலும் சரி, சாதமா போட்டாலும் எதை போட்டாலும் அவளுக்கு என்ன வேணுமோ மாற்றி கொடுக்கணும்னு சக்தி இருக்குன்னா இது ஏதோ நமக்கு ஒரு நம்பிக்கையா இல்லை. ஆனால் நமக்கே அப்படிதான் நடந்துருக்குங்கிறார். நமக்கு மட்டும் இது யஜ்யம் தான் நடந்துருக்கு. என்ன நடக்கிறதுன்னு நாம புளிஞ்சான் சாப்பிட்டாலும் சரி, வடை சாப்பிட்டாலும் சரி, பால் பாயசம் சாப்பிட்டாலும் சரி, வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் உள்ளுக்குள்ள போய் என்ன ஆகுதுன்னு உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு, ஜாடராக்னின்னு வேறு இருக்கு. அது என்ன பண்றதுன்னு அத்தனையும் பஸ்பம் பண்ணி எனர்ஜின்னு ரத்தமா மாற்றி அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்றது. நமக்கே இங்கேதான் நடந்துருக்கு. அதனால சாப்பாடே முக்கியமா சொல்லி நமக்கு சாப்பாடை ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லியிருக்கிறதுக்கு காரணமே என்ன சார், இது ஃபர்ஸ்டா திங்கணும். பாப்பானா என்ன தூக்க அடிக்கிறாங்க, அத்தை பண்ணு இத்த பண்ணு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை. அதோட யஜ்யம் நினைச்சிருந்தீங்கன்னா யஜ்யம் அதோட தாற்பயத்தை புரிஞ்சணும்னா அப்புறம் சாப்பிட்றதே ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப யஜ்யம் பண்றதே என்னென்னலாம் வேணும்னு நிஷ்டையெல்லாம் சொல்லியிருக்கோ அது மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இனிமே என்ன டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டா கீழே உட்காந்து சாப்பிட்டா தான் ஜெரிக்குமா அப்படிங்கிற நிச்சயம் ஜெரிக்கும். கீழே உட்காந்து சாப்பிட்ற நாள்லாம் என்ன பண்ண எல்லாரும் அரைப்படி சாப்பிட்டா ஒரு சாப்பிட்டு டோட்டலா அரைப்படி இல்லை, கொஞ்சம் அரைப்படி சாதத்துல சாப்பிடுவா. நான் பார்த்துருக்கேன். வேம்பு குடிச்சதுன்னு எங்க இடத்துக்கு சாதத்துக்கு வரும். எங்க கொண்டு காட்டி அந்த அவரை தான் சொல்லணும். இனிமே கும்போணத்துல வேற வாத்தியாரே கிடைக்காத மாதிரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேம்பு தீட்சையை சொல்லிட்டு எங்கேயாரும் ஒருத்தர் வேம்பு தீட்சையை சொல்லணும்னு நெய்பா எதுக்குங்க அவர் அதிர்ஷ்டம் மட்டும் 50 குண்டர். அப்புறம் நீங்களாம் என்ன சாப்பிடுறதுன்னு கற்பனைக்கு விட அதையும் எப்படி திரும்ப தின்றார். இனிப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு 2 லிட்டர் பாயசத்தை ஊற்றிட்டு அதுல ஒரு 50 அதிர்ஷ்டத்தையும் முடிச்சு போட்டு என்ன பஞ்சாமிரதமா பண்ணி சாப்பிடுவேன். அப்படின்னா இது பாயசம் அதிர்ஷ்டமே 50 2 லிட்டர்னா அதுக்கப்புறம் குழம்பு ஞாபகம் விளவு, ரசம் ஞாபகம் விளவு, மோர் ஞாபகம் விளவு, விடையில எத்தனை இப்படி சாப்பிட்டவாள்லாம் இருக்கா. ஏன்னு அவ அதை யஜ்ஞமா சாப்பிட்டா. கீழே உட்காந்து அது வேற ஒண்ணும் இல்லை. எவ்வளவுக்கு அவ்வளவு கீழே உட்காந்து இந்த அப்டமனை ப்ரெஸ் பண்ணி வேலை செய்யணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருக்கும். அதனாலதான் நமக்கு எதுவா இருந்தாலும் சப்பலாம் போட்டு உட்காருது, சப்பலாம் போட்டு கீழே உட்காருது அப்படி எவ்வளவுக்கு அவ்வளவு கீழே தொங்குறதோ இருக்கோ அவ்வளவுக்கு வீக்கா போகும். டாய்லெட்ல கூட குந்தின்னு உட்காந்து போனா அது என்ன பண்ணும் அப்படிங்கிற கான்ஸ்டிபேஷனே இருக்காது. அது ஒண்ணுமே இல்லாத போனா இல்லையான்னு தெரியாத சேர்ல உட்காந்துறது ஒண்ணுதான், எல்லாம் படிக்கிறதும் ஒண்ணுதான், சாப்பிட்றதும் எல்லாம் ஒண்ணும், ஒரே கோர்ஸ் போறது ஒண்ணுதான், படுத்துது இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள ஆளுங்கெல்லாம் பார்த்து இவர் என்ன பண்றது, சாப்பிட்றதா உட்காந்து அது என்ன பண்ணுறது, சரி நம்மளும் விசால இருப்போம்.
எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ப்ரொசீஜர் அதான் நமக்கு கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கனால என்னமோ இதெல்லாம் அப்படின்னா பசிக்கிறோம் சாப்பிடணும். அது என்ன எல்லாத்துக்கும் உடனே கீழே உட்காந்து சாப்பிட்டு இனிமேல் நாட்டு பண்ணி கற்றுக்கலாம் வேண்டாத்து டூ மச் இது அப்படின்னு நமக்கு என்னவோ நமக்கு தான் ரொம்ப எல்லாம் பிராக்தினா வந்துட்டாங்களையும் இதை சொன்னவாடுக்கெல்லாம் இன்னும் அடிமுட்டாள் மாதிரி நினச்சிட்டு ஏதோ ஒரு காரணமாக தான் கேட்டுருக்கா ஒன்றும் சொல்லியிருக்கா. அது மாதிரி அந்த ஜடராக்னி எவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா கணக்கணக்கணக்கணன்னு வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு இன்டேக் உள்ள போகும். அப்படி போச்சுன்னா அவ்வளவுக்குள்ள இன்டேக் போச்சுன்னா அவ்வளவுக்குள்ள எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். சிம்பிள், அவ்வளோதான். அது இல்லை அப்படின்னா அப்படி உட்காந்து வெறும் ஸ்நாக்ஸ் அப்படின்னா பீஸா சாப்பிட்டா அவ்வளோதான் வரும், கொஸ்டின் தான் போகும். குழந்தையிலேயே பார்க்குறேன் இல்லை என்ன சார் இப்பெல்லாம் இருந்தது இப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா என்ன இதுக்கெல்லாம் என்ன ஏதாவது மாயம் தர மாட்டாடா, வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அப்சர்வ் பண்ணிட்டேன்னு வேணும் போகிறேன். மாதிரி இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அக்னிக்கு இது ஒரு சக்தி இருக்கு. நமக்கே இப்படிதான் பண்ணிட்டு நம்ம எதை போட்டாலும் உள்ளுக்குள்ள அது பஸ்மமாக பண்ணிட்டு. அதுதான் சுவாமி கீதையில சொல்றாரு, அந்த இருக்கிற அக்னி யாருன்னு நானே சொல்லிட்டு அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதம் அப்படிங்கிறது நான் தான் அந்த அக்னியா உள்ளுக்குள்ள உட்காந்து பஸ்மம் பண்ணிக்கிறேன் பண்ணி சக்தியை கொடுக்கணும். இதே ப்ரொசீஜர் தான் யாகத்திலையும் நாம் எதை தூக்கி நெருப்பில் போட்டாலும் அதை இனிமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்தந்த தேவதைகளுக்கு வேணுங்கிற சக்தியாக கொடுக்கறது தான் அக்னியோட வேலை. அது நீங்கள் எதை போட்டாலும் சரி. அப்போ ஏன் மந்திரம் சொல்லப்பட்டு உடனே அடுத்தது கேள்வி கேட்போம் பகுத்தறிவில் என்ன அப்படின்னா, சரி இதெல்லாம் சொல்றேன் கரெக்டாக இருக்குன்னா வச்சுக்கிறோம். அப்போ என்ன மந்திரம் எல்லாம் போகணும்னா என்ன இந்திரனுக்கு தூக்கி எங்கேயா போகாதான் அப்படிங்க இல்லை, நீ அட்ரஸ் இனிமேல் உள்ளுக்குள்ள கதை எழுதிட்டு என்னதான் வரைஞ்சி எல்லாம் எழுதிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டு அட்ரஸ் எழுதிட்டு பேரை மட்டும் எழுதாத விட்டா இல்லை பேரை எழுதிட்டு அட்ரஸ் எழுதாத விட்டா எதுவாக இருந்தாலும் யாருக்கு இன்னாருக்கு இந்த இடத்துல இருக்கிறவங்க கிளியராக அட்ரஸ் கிளியராக இருந்துச்சுன்னா டெலிவரியில் பிரச்சனையே இல்லை. டெலிவரியில் எப்போ பிரச்சனை வரும்னு அட்ரஸில் ஏதானும் குழப்பம் இருந்தால் தான். அவர் A1ன்னு போட்டுக்கிறது A7 மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு A1க்கு வரதுக்கு பேர A7க்கு போயிடுறது மணி ஆர்டர். நான் ஒருத்தரையும் கேட்கவே இல்லைங்கிறது மாறி போயிட்டாப்புல. ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட அது ஒரு பெரிய விபரீதமாக பண்ணிப்பதாப்புல எந்த ஒரு தேவதைகளை உத்தேசித்து நாம் இந்த ஆகுதி கொடுக்குறோமோ அதை கிளியராக மந்திரம் தான் நமக்கு சொல்கிறது. இந்திரன் அப்படின்னு வெறுமனை மட்டும் சொல்கிறேன். அவன் உடனே எப்படி கவச்சத்தை வச்சுருப்போம், மூட்டலத்தை போட்டுருப்பேன், நாத்தை பண்ணியிருப்பேன், இத்தனை பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒன்று இந்திரனை டிஸ்கிரைப் பண்ணுறது, ஆயுவை டிஸ்கிரைப் பண்ணுறது, வெறுமனை டிஸ்கிரைப் எல்லா தேவதைகளும் அவளோட கம்ப்ளீட் பயோடேட்டா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து அப்பேற்பட்ட இவருக்கு அப்பேற்பட்ட இவருக்கு இந்திரா ஸ்வஹா அக்னி ஸ்வஹா வாயுவே ஸ்வஹா அப்படின்னு சொல்லுவோம் சொல்லி போட சொல்லுது. அந்த அட்ரஸ் பண்ணுறதுனால தான் மந்திரம். அதனால் மந்திரம் இல்லாத பண்ணினாலும் பலிக்காது, மந்திரமும் வேணும், அதுக்கு உண்டான அந்த ப்ரொசீஜரும் வேணும். மூணாவது அதுக்கு உண்டான என்னென்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம், இந்த திரவியங்கள் இதைத்தான் போடலாம் அதைத்தான் போடலாம் எது சொல்லியிருக்கோம் அதுவும் பண்ணலாம். இது மூணும் சேர்ந்தால்தான் அந்த உத்தேச பலன் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அது முக்கியம். அதுதான் பண்ணியாகும். பண்ணால் அந்த தேவதைகளால் பண்ணுறது தேவதைகளுக்கு மட்டும் இல்லை, பிதர்களுக்கே பார்த்தோம்னா எல்லாருக்குமே அப்படிதான். இது பிதிரு பூஜையில் வரப்போறா, இது அதையும் சொல்ல போகிறேன். இது தேவதைகளுக்கு பண்ணுறது எவ்வளவு பக்தி ஸ்ரத்த வேணுங்கிறோமோ அதே மாதிரி பிதர்களுக்கும் பண்ணணும். பிதர்களுக்கு பண்ணுறதையும் பக்தி ஸ்ரத்த வேணும் அப்படின்னே சொல்லப்படுது. அந்த பக்தியோடு பண்ணுறதுனால தான் அதுக்கு ஸ்ரத்தையோடு பண்ணுறதுக்கு தான் நல்ல சார்த்தம்னே பேர். அது கடனே அப்படின்னு தொலைக்கிறதுக்கு பேர் இல்லை. அதுக்கும் சொல்ற அதுக்கு என்ன பண்றாருன்னு தண்ணியை தான் விடுறாரு. கர்ப்பியை எடுத்து கர்ப்ப மேல தண்ணியை வச்சுட்டு வெள்ளையை வச்சுன்னு என்ன பண்றாருன்ற தண்ணியை ஊற்றத்தே என்ன பண்றேன்னு சொல்றாங்க. ஊர்ஜம் வகந்தி அமிர்தம் கிருதம் ஹய அகிலானம் வர்ஷி சுதாசிய கற்பயதமே பித்ருன்னு திருப்தி திருப்தி ஏஷான் ந மாதா ந பிதா ந மித்ர ஞாதி பாந்தவா தே சர்வே கிருத்திமாயாம்
என்ன மயோ சுஷ்டி நாங்கள் குஷோதகம் இந்த தர்பேல விடுற தண்ணி என்ன பண்ணோம்ட்டு திருப்தி அடைய கடவுது. இதுக்கு மேலேயா சர்வீஸ் பண்ண முடியும்? இதுக்கு மேலேயா மனிதாபிமானத்தை காமிக்க முடியும்? என்ன தே சர்வே திருப்தி மாயவான். எதனால அவளை யாரெல்லாம் வேற அட்ரஸ் பண்றது, இன்னும் கிளியரா பண்றது, யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ, யாருக்கெல்லாம் அம்மா இல்லையோ, யாருக்கெல்லாம் ஒரு இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸ் இல்லையோ, நாதி இல்லையோ, அத்தனை பேரும் நான் இப்போ விடுற இந்த தண்ணி போட்டோம். திருப்தி அடையட்டும், திருப்தி அடையட்டும், திருப்தி அடையும். ஒரு தடத்துக்கு 3 தரம். ஏன்னா அவளுக்கு சரியா காலையில் விழுந்துருமோ விழாதோன்னு விழுது. ஏன்னா பிதிர்கள் ஒலி எல்லாம் வயசானதாக இருப்பாங்க. அதனால இந்த பிதிர்களுக்கு பண்ணிட்டு எல்லாம் 3 தரம். தேவதைகள்லாம் ரொம்ப ஷார்ப்பு, வேடிக்கையாக இருக்குது. அதாவது தேவதைகளுக்கு எது பண்ணாலும் 1 தரம் அப்படின்னா, தேவதா தர்ப்பணம் அப்படின்னா 1 தரம் தான். சர்வான் தேவான் தர்ப்பயாமி சர்வதேவனா ஸ்தர்ப்பயாமி சர்வதேவ பத்னி ஸ்தர்ப்பயம். ரிஷிகளுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு 2 தரம். நான் கண்ட ரிஷியும் தர்ப்பயாமி, நான் கண்ட ரிஷியும் தர்ப்பயாமி, இப்படின்னா 2 தரம் எனக்கு. ஏன்னா தேவதைகள்லாம் ரொம்ப அசாத்திய சக்தி உள்ளவா, ரொம்ப ஷார்ப். அதனால 1 தரத்துலேயே பண்ணால் புரிஞ்சுடுவா. இந்த ரிஷிகள்லாம் கொஞ்சம் மனுஷாலையும் சேர்த்தி இல்லை, மனுஷாலில் கொஞ்சம் வசதி, தேவதையோட கொஞ்சம் வீடு. அதனால போனால் பொருள் 1 தரத்துக்கு 2 தரமாக இருக்குங்க. பித்திருக்களுக்கெல்லாம் 3 தரம். ஏங்க இது பாவம் எல்லாம் கிழங்கிட்டா 80, 90, 100, 1, 2, 3 3 சாய்ஸ் கொடுப்போம். சொல்லலாம். அதில் இப்படி விட சொல்லுது. மந்திரங்களோட அர்த்தத்தை எடுத்துன்னு பண்ணிக்கணும்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒரு கர்மானுஷ்டானத்தையும் நம்மளால லட்சியம் பண்ணாலே இருக்க முடியும். கயால போய் கண்டப்பிரதான மந்திரத்தை அந்த ஒவ்வொரு மந்திரத்தையும் தெரிஞ்சுட்டு யாரும் ஒரு தரம் ஆயுசில் கயால போய் பண்ணினா அதுக்கப்புறம் கயானாலே அப்படியே பக்தி தோங்கிட்டு வரும். அப்படின்னா தான் சொல்றது. அதுவும் தாயாருக்கு குண்டம் போடுறது எந்த மந்திரங்கள் தாயாருக்கு ஜாஸ்தி கதர் அடிச்சுடுவா. சில வைதிகள்லாம் சில பேர் அதுக்கு அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தாயார் 10 மாதம் இவன் வயிற்றுக்குள்ள ஜனிச்சத்துலேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணினா என்னெல்லாம் பண்ணி அதை கொடுத்து முடியாது, அதை கொடுத்து முடியாது, அதை பண்ணி இதை பண்ணி ஒன்றும் இல்லை. ஒரு பட்டினத்தார் ஐக்கியரசி போடுற அந்த பாட்டை படித்து பாருங்கோ கதற அடிச்சுடுவார். ஆதிசங்கர வகுப்பாதால் பண்ணியிருக்கா மாத்த படிச்சுக்கணும், அதை படித்து பாருங்க கதற அடிச்சு பட்டினத்தார் கதற எத்தனை நேரம் கூப்பிட்டேன். சிலப்படியே தண்ணியை அமுதையும் கூப்பிட்டேன். அந்த வாழ்க்கை வெறும் அரிசியை போடுறேன், வாழ்க்கை அரிசி. இப்படி ஒரு நன்னிகிட்ட வந்துட்டேன். நீ கூப்பிட்ட அன்புக்கு பிரியத்துக்கும் உனக்கு என்ன பண்ணி போகணும் அந்த வாயில, அதுக்கு ஒன்றும் இல்லாத பிரச்சனை அரிசியை விட்டு வாழ்க்கை அரிசியை தூக்கி போகிறேன். கதற அதாவது பட்டினத்தாரை போல இனிமேல் தொடச்ச கட்டாய் யாரையும் பார்க்க முடியாது, தவற்பாதாள போல தொடச்ச கட்டை பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட வைராக்கியசீலர்கள்லாம் கூட தாயார்னு வரத்தே இந்த மாற்று வாத்சல்யம் அந்த அவள் பண்ணின அந்த சர்வீஸ் அப்படின்னா அப்படி கொடுக்குற அப்படின்னா நாமெல்லாம் எவ்வளோ லட்சியமாக எடுத்துருக்கோம். அப்படிலாம் அவள் பேர்த்த மகான்கள்லாம் இருந்துட்டு படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளோ ஏற்றம் வந்துருக்கோம். ஒன்றும் பாராயணம் பண்ணியிருந்தா கூட அர்த்தம் தெரிஞ்சுன்னு படிக்கலன்னா கூட வந்திருக்கலாம், வந்திருக்காரு. அந்த நன்றி அதைத்தான் பிதிருக்கிற விஷயம். அப்படி பண்ணணும், அப்படி பண்ணுறது உருகணும். அப்படின்னு பண்ணினோம்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அது எதுக்கு சொல்லுறதுன்னா மந்திரம் நம்ம தண்ணியை விட்டா கூட என்ன பண்ணணும், உனக்கு அமிர்தமாகட்டும், இந்த பாலாகட்டும், தேனாகட்டும், நெய்யாகட்டும், உனக்கு என்ன ஆகட்டுமோ, உனக்கு என்ன வேணுமோ அதுவா ஆக கடவுள். அதை போலதான் மந்திரத்தில். அதனால்தான் மந்திரம் முக்கியம். நாம போடுறது எப்படி இருந்தாலும் அது அவளுக்கு எப்படி உபயோகமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் மந்திரமே அட்ரஸ் பண்ணி சொல்றது. அதனால மந்திரமும் முக்கியம், அந்த கிரியையும் முக்கியம். இப்படி மனசு வாக்கு காய் அப்படின்னு மனசால பக்தி பாவம், வாயால மந்திரங்கள், கையால ராகுதியும் முதலான கிரியை, இது 3ம் சேர்ந்ததுதான் மனோவா காயம் அப்படின்னு 3த்தையும் சேர்த்து ஈடுபடுத்தி ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு தான் யஜ்ஞம்னு பேர், யாகம்னு பேர். இதைத்தான் வேதம் ஸ்பெஷலாக விதிச்சுது இந்த சனாதன மதத்தில். அப்படி அந்த யாகத்தின்றது அவ்வளோ முக்கியமாக சொல்லப்பட்டு இதை கடமையாக சொல்லிட்டு இது
மற்ற மதங்களில் சொல்லாத ஒரு ஸ்பெஷல். இதுலேருந்தே பாருங்கோ இதோட சிறப்பு. இதை பெருசுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு, இவ்வளவு ஒரு நன்றி உணர்ச்சி உண்டால் இவ்வளவு ஒரு டீட்டெயிலே யாரையும் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இது பார்த்துருக்கு. அதே மாதிரி அந்த யாக எங்களுக்கு சில தகுதிகள்லாம் சொல்லியிருக்கு. அது என்னங்கிறது நாளைக்கு பார்க்கலாம்.